உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் 21/1/2024 முதல் 27/1/2024 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை பீஷ்ம ஏகாதசி சுப முகூர்த்த நாள். அனைவருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. அன்று தான் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலோட முகூர்த்த கால் நடப்போகிறோம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. 22/1/2024 திங்கட்கிழமை 500 ஆண்டு கால கனவுகள். நம்ம ஸ்ரீராமர் வராரு அயோத்திக்கு. ரொம்ப சிறப்பான கோவில் கும்பாபிஷேகம். அனைவரும் பிரார்த்திப்போம், ராமஜெயம் எழுதுவோம், ராமஜெயம் சொல்லுவோம். சாயங்காலம் எல்லாரும் வீட்டில் திருவிளக்கு ஏற்றி ஸ்ரீராமரை வழிபாடு பண்ணலாம். 5 விளக்கு ஏற்றுனா குலதெய்வ அருள் கிடைக்குமா. அதனால் பஞ்ச தீபம் போட்டுருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரிங்களா? மறக்காமல் அனைவரும் வீட்டில் தீபம் ஏற்றி ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். சரிங்களா? நானும் ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஏன்னா அன்றைக்கி தான் பார்த்திங்களா நாம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோயிலில் குபேரன் சன்னதி வைக்கிறீங்களா, அந்த குபேர பீடம் அன்றைக்கி தான் வைக்க போகிறோம். கரெக்டாக 12. ஏன்னா அது ஞாபகமாக இருக்கணும்ல, பகவான் நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால் அந்த ஞாபகமாக இருக்கணுங்கிறதுக்காக அன்று அந்த பீடம் வைக்கிறோம். அழகிரியோட பீடம் வைக்கிறோம், ஆஞ்சநேயரோட பீடம், எல்லாத்தோட பீடமும் அன்றைக்கி வைக்கிறோம். சரிங்களா? ரொம்ப விசேஷமாக கொண்டாட போகிறோம். மற்ற சாயங்காலம் வரைக்குமே அதிர்ஷ்டலட்சுமி கோயிலில் தான் இருக்க போகிறோம். கோவில்லேயே நிறையா திருவிளக்கு ஏற்ற போகிறோம். ஓகேங்களா? பீடம் வச்சுட்டு சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தீபம் ஏற்றுற வேலை தான். எல்லா சன்னதிக்கும் தீபம் ஏற்றி கொண்டாடுறோம். நீங்களும் கொண்டாடுங்க. 23/1/2024 செவ்வாய்க்கிழமை ருண விமோசன பிரதோஷம். அனைவரும் பிரதோஷ விழாவில் கலந்துக்கோங்க, நன்மைகள் நிறைய கிடைக்கும். 24/1/2024 புதன்கிழமை சுப முகூர்த்த நாள். அன்று திருமணம் செய்யும் சகோதர சகோதரிக்கு நான் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 25/1/2024 வியாழக்கிழமை தைப்பூசம். ரொம்ப விசேஷமான நாள். வடலூரில் ஜோதி தரிசனம் கிடைக்கும். சரிங்களா? அதே போல் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை நடக்கும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க, மகாலட்சுமியோட அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும். 26/1/2024 வெள்ளிக்கிழமை வாஸ்து நாள். அன்று பகல் 10:06 10:28 வரைக்கும் நல்ல நேரம். ஆக்சுவலாக 10:42 வரைக்கும் இருக்கும். ஆனால் 10:28க்கு மேலே நட்சத்திரம் மாறுது, ஆங்கில நட்சத்திரம் வருது. அதனால் 10:28க்குள்ளே நீங்கள் அந்த வேலையை செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நாளில் ஒரு கனவு நிஜமாகிறதுக்கான வேலைகள் செய்யுங்க. வீடு தடைப்பட்டிருக்கவங்க, வீட்டு சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கிறவங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது பணம் இல்லாமல் நிற்கிறவங்க, இல்லை என்ன முயற்சி பண்ணாலும் வீடு வேலை நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க, அந்த வாஸ்து நாளில் உங்கள் வீட்டில் பூஜை போடுங்க. ஓகேவா? அதாவது காசே இல்லை, பூஜை போடுன்னு சொல்கிறியப்பா அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. 10 குச்சி கற்பூரம் சாம்பிராணி வச்சு பூஜை போடுங்க. ஓகேவா? அந்த நேரத்தில் ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணி ஒரு சின்ன வேலை செய்யுங்க. ஒரு சிங்கிள் எடுத்து அந்த இடத்துல வைங்க, இல்லை ஒரு கல் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும். சரிங்களா? அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமான விஷயம், நம்ம திருக்கோவிலோட கும்பாபிஷேகம். இந்த அறிவிப்பை எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேரன் சன்னதி, ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர், ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயரோட சன்னதி, லக்ஷ்மி அய்யாகிரியோட சன்னதி கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கும்பாபிஷேகம் என்னைக்கு நடக்குதுன்னா 2/2/2024 வெள்ளிக்கிழமை நடக்குது. எத்தனை மணிக்குன்னா காலையில் 8:30 மணி. ஓகேங்களா? அதனால் வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இதையே அழைப்பதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னா, இந்த குபேர கலசம்னு நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோம். இந்த கும்பாபிஷேகத்தில் குபேர கலசம் தரோம். இந்த குபேர கலசத்தோட விசேஷமே பார்த்திங்கன்னா, இந்த கலசத்தை எப்படி பயன்படுத்தலாங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கலசம் எப்படி தரோன்னா, கோயில் கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி வச்சு தீர்த்த குடம் நீங்கள் வாய்ப்புள்ளவங்க எடுத்துக்கோங்க. எடுக்காதவங்களுக்கு குபேர கலசம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம் அங்கே. ஓகேங்களா? எடுத்தார கலசத்துலேருந்து நாங்கள் கலசம் ரெடி பண்ணி வச்சுருவோம். இல்லை நீங்கள் எடுக்கணும்னா உங்கள் கலசம் நீங்கள் தீர்த்த குடம் தான் எடுத்தாந்து வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த கலச நீரோடு உங்களுக்கு நாங்கள் அந்த கலசத்தை கொடுப்போம். அந்த கலச நீரை கொண்டாந்து உங்கள் வீட்டிலலாம் தெளிச்சுட்டு
அந்த கலசத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு பச்சை கலர் துணி கட்டி உண்டியல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் காசு சேர்த்தணும். அப்படி சேர்த்துனீங்களா கண்டிப்பாக செல்வம் கிடைக்கும். ஒரு மிக பெரிய ரகசியம் இருக்குது, அது நான் உங்களுக்கு தரேன். அதை நீங்கள் வச்சுக்கோங்க அந்த கலசத்துக்குள்ளே போட்டு. சரிங்களா? இந்த குபேர கலசம் பதிவு பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விசேஷ பூஜைகள் நடக்கும். ஓகேவா? அது மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு குபேரனோட கயிறு கிடைக்கும், அப்புறம் பிரசாதம் கிடைக்கும், குங்குமம், பச்சை கலர் குங்குமம் அது கிடைக்கும். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பு 1008 பேருக்கு மட்டும்தான். நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் அந்த கும்பாபிஷேகத்தோட அன்னதான செலவு நம்ம எடுத்து பண்ணணும்னு நினச்சிருக்கோம். மிக பிரம்மாண்டமாக செய்ய போகிறோம் அன்னதானம். ஓகேவா? அதனால் வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு நீங்கள் யோசிப்பீங்க, கண்டிப்பாக பெருசாக யோசிப்பீங்க. நான் 501 ரூபா தான் வச்சுருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. 501 ரூபாய்க்கு உங்களுக்கு குபேர கலசம் கிடைக்கும். சரிங்களா? பதிவு பண்ணுறவங்க முன்பதிவு நம்பர் வந்து இதிலே சொல்லிடுறேன், கீழேயும் கொடுத்துருப்பார் அன்னை. 9843298847 இந்த எண்ணுக்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் கொடுத்தோன்னா குழப்பம் வருது. அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு பதிவு பண்ணிக்கோங்க. ஆனால் கட்டாயம் நேரில் தான் வரணும், கொரியர் அனுப்ப முடியாது. தெளிவாக சொல்லிடுறேன், வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த குபேர கலசத்தை. உங்கள் வாழ்க்கையில் குபேர சம்பத்து நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா? நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமும் அனுகிரகமும் உண்டு. புரியுதுங்களா? புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். சரிங்களா? அப்புறம் நம்ம கோவிலில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்களா, குபேர பகவானோட கும்பாபிஷேகத்தன்று வலம்புரி சங்கு நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்தது உங்களுக்கு வலம்புரி சங்கு கொடுக்குறோம். இந்த வலம்புரி சங்கில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி காசள்ளி இப்படி போடணும். அதுக்கு நேரம் எல்லாம் உங்களுக்கு குறித்து கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த மாதிரி 3 முறை செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சாலும் செல்வம் சேரும். நிஜமாக இது நான் இந்த மாதிரி செய்ய செய்ய எனக்கு செல்வம் சேருது, உங்களுக்கும் செல்வம் சேரும். ஓகேவா? ரெண்டாவது, கண்டிப்பாக ஒரு சத்தம் கேட்டிருப்பீங்க, கெவிலி வாக்கு, சத்திய வாக்குங்க. அதெல்லாம் இயற்கை நம்ம கூட இருக்குதுன்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குன்னா குபேர ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கும், ஆஞ்சநேயர் ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கும், ஐயகிரிவர் ஃபேமிலியில் இணைக்கிறோம். குறிப்பாக ஐயகிரிவர் ஃபேமிலியில் இணைகிறவங்க இதில் என்ன பண்ணணும்னா பேனாவை வச்சுக்கணும். இப்போ உங்கள் குழந்தை எக்ஸாமுக்கு போகிறா, ஓகேவா, எனி எக்ஸாம் போகிறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு எக்ஸாம், 10th எக்ஸாம், +1 எக்ஸாம், +2 எக்ஸாம், இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகும்போது இந்த பேனா வச்சுருப்பான், அவங்களுக்குன்னு ஒரு பேனா வச்சுருப்பான். அந்த பேனாவை இந்த சங்கில் வச்சுருங்க. காசு இருக்கும், இந்த சங்கில் அப்படி வச்சுருங்க. இந்த முனை, இந்த கூர்முனை இருக்கிற மாதிரி வச்சு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு முக்கியமான ரகசியம் என்னென்னா, இது ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? மூடியோட கூடாது, இப்படி ஓப்பன் பண்ணி மூடியும் அதுக்குள்ளேயே வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஐயகிரி ஃபோட்டோ வச்சுக்கணும். ஓகேவா? பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுத போங்க. 100% அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க. இப்போ நீட் எக்ஸாம் இருக்குது, நிறைய எக்ஸாம்லாம் இருக்குது. எனி எக்ஸாமுக்கு இது பயன்படும். இந்த கலசம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கலசம் வாங்கும் போதே நீங்கள் பிளான் பண்ணிட்டு வந்துங்க, இந்த இந்த எனக்கு அனைத்து எக்ஸாமுக்கும் இந்த சங்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி எப்படி பிரார்த்தனை பண்ணலாம்? இப்போ இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணுமா, இல்லை அடுத்த தலைமுறைக்கும் சேர்ந்து உதவி செய்யணுமா? எப்போதும் எங்கள் குடும்பத்தில் வம்சாவளியாக இந்த சங்கு வச்சு நான் பூஜை பண்ணால் ஐயகிரிவரை எங்கள் தலைமுறைகளை யார் எந்த குழந்தைகள் எக்ஸாம் எழுத போனாலும் அவங்களுக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி எங்ககிட்ட வாங்கிக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் இந்த செயல் செய்யுங்க. ஐயகிரிவரோட சங்கு வாங்குறவங்க புரிஞ்சுக்கோங்க, ஐயகிரிவருக்கு நாங்கள் வலம்புரி சங்கு கொடுக்குறோம், அவங்க வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? அதே போல் ஆஞ்சநேயர் சன்னதிக்கும் வலம்புரி சங்கு தரும். புரியுதுங்களா? இந்த ஆஞ்சநேயர் சங்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, கம்பல்சரி நீர் விட்டுறணும், அதில் துளசி போட்டு வச்சிடணும். புரியுதுங்களா? துளசி நீர் விட்டு வச்சிடணும். அப்புறம் இந்த துளசி நீரை எடுத்து தலைக்கு தெளிச்சிக்கிட்டு வீட்டில் ஃபுல்லாக தெளித்து வச்சுட்டிங்களா, எதிர்மறையான எண்ணங்கள் யாருக்கும் வராது, நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது வராது. உங்களோட அலுவலகத்துலேயும் உங்களோட வீட்லேயும் அதை பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம 3 விதமான முறையில் சங்கு தரோம், 3 ஃபேமிலி இணைச்சி தரோம். அதில் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னென்ன ஃபேமிலின்னு சொன்னால் தான் உங்களுக்கான பிரார்த்தனையை நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும். குபேர ஃபேமிலி தனியாக வச்சுருக்கோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஐயகிரிவர் ஃபேமிலி, அதுக்கு அடுத்தது ஆஞ்சநேயர் ஃபேமிலி.
நீங்கள் எந்த ஃபேமிலியில் நினைஞ்சாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சங்கு கிடச்சிரும். ஓகேவா? இதுக்கான தகவல் தேவைன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கொடுத்துருங்க. 7010 ஆரம்பிக்குதுங்களா? இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கோங்க. கும்பாபிஷேகத்துக்கு வந்துடுங்க மறக்காமல். கும்பாபிஷேக டேட் என்னது? 2/2/2024 நம்ம கும்பாபிஷேகம். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பகவான் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. புரியுதுங்களா? இது நிறைய பேர்த்துக்குலாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு 108 பேருக்கு மட்டும்தான். 325 பேர் நினச்சிருந்தேன். எனக்கு இப்போ 108 பேர் வந்துட்டால் போதும், நீட்டாக நான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேவா? இதுக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை, நீங்கள் அவ்வளோ செலவெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட். சரிங்களா? புரிஞ்சுக்குவீங்க நீங்கள். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 விதமான சங்குகள் நம்ம கோவிலில் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் என்னென்ன சுவாமிக்கு பணம் கட்டுறீங்களோ அந்த சாமிக்கு நேராக பேர் எழுதி அனுப்புங்க. என்னோடய ஃபேமிலியில் நிறைய பேர் 3 சாமிக்கும் சேர்த்து சங்குக்கு பணம் கட்டியிருக்காங்க. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ குபேரன் அதே சித்திரலேக்கா அவங்களுக்கு ஒரு சங்கு, அதே போல் பார்த்திங்களா லக்ஷ்மி ஐயருக்கு ஒரு சங்கு, அதே போல் வந்து பார்த்திங்களா ஆஞ்சநேயருக்கு ஒரு சங்கு. இந்த மாதிரி 3 சங்குக்கும் பணம் கட்டினவங்க என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கும் 3 ஃபேமிலியில் பணம் கட்டணுன்னாலும் பணம் கட்டிடுங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். புரியுதுங்களா? நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு சங்காவது வாங்கணும் உங்கள் ஃபேமிலியில். என்ன நோக்கத்துக்காக வாங்கணும்? ஒரே நோக்கம்தான், உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கணும். புரியுதுங்களா? 2வது, ஒரு கும்பாபிஷேகத்தில் வச்சு பூஜை பண்ண சங்கு. இது நல்லா நான் பூஜைங்க. ஒரு கும்பாபிஷேகத்தில் வச்சு பூஜை பண்ண சங்கு உங்கள் வீட்டுக்கு வருது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் ஒரு சில பேர் கேட்பீங்க, சுவாமி என்னது குபேர யந்திரம்? நீங்கள் இந்த குபேர யந்திரம் தனகர்ஷண குபேர யந்திரம், குபேரனுக்காக பணம் கட்டுறவங்களுக்கு இந்த எந்திரம் கிடைக்கும். அதே போல் ஆஞ்சநேயருக்கு பணம் கட்டுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சலுகை இருக்குது. அது ஒரு விஷயம் கொடுக்குறோம், ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு விஷயம் கொடுப்போம். அது என்னங்கிறத நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். குபேரனுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த எந்திரம் வச்சுருக்கோம். அதே போல் ஐயக்கிரிக்கு பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு சில விஷயம்லாம் ரகசியமாக ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தால் தானே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லாம் உங்கள் சந்தோஷத்துக்காக தான். சரிங்களா? இந்த விஷயம்லாம் உங்களுக்காக நாங்கள் செய்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நம்ம வாரணாசி பலனுக்குள்ளே செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாயும் இருப்பாங்க. 10ஆம் இடத்துல சூரியன், 11ல் சனி பகவான், 12ல் ராகு பகவான் இருப்பார். இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2, 3, 4ஆம் இடம் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன நிம்மதி கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வாரம் பெரிய பெரிய வாய்ப்புகள் வருகிறது. அரசு சம்பந்தமான சலுகைகள் நிறையா கிடைக்கும். அரசாங்க வகையில் நன்மைகள் நடக்கும். அரசியல்வாதி நண்பர்கள் அதிகம் வருவாங்க. ஆன்மீக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் தலைமை பொறுப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பிஸ்னஸில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரல அப்படின்னு வச்சுருக்கோங்க. ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி கொடுக்கக்கூடிய இந்த குபேர சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தனகர்ஷண குபேர யந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கு வச்சுக்கிட்டால் 100% தனம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்கள் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசல்லி ஒரு 3 முறை போடணும். எந்த நேரத்தில் போடணும் கூட நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். 100% உறுதி. ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. இது என்னைக்கு கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய குபேரன் கும்பாபிஷேகத்தில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வலம்புரி சங்கு குபேர யந்திரம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்குற சங்கு அவ்வளோ சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்காது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பணம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். பூர்வீக வகையில் லாபங்கள் கிடைக்கும். சொத்து சேர்க்கைகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களே வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கொடுக்குது. உங்களுக்கு ஒரு சில பயம் இருக்குது. அந்த பயம் நீங்கி தெளிவு கொடுக்குற வாரமாக இந்த வாரம் இருக்கும். கனவுகள் நிஜமாகும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான மாற்றங்கள் நிறைய நடக்கும். நண்பர்கள் உதவுறாங்க, உறவுகள் உதவுறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களோட சகோதரனோட உதவியால் அதீத மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்குது.
உங்களோட அழைப்பதில் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க, கல்யாணத்துக்கு வரேன். ஓகேவா? அந்த அளவுக்கு சுபகாரியம் கைகூடுறதுக்கு நல்ல காலம் வந்திருக்குது. மாணவருக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பலனே உண்டு. இன்னும் கொஞ்சம் சின்சியராக பண்ணிலாம் அதீத நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் தடையாக இருக்குது, என்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, என்னால் எந்த ஒரு டெஸ்ட்லையும் ஒரு பெரிய பாஸ் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமு, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு ஒரு கொஞ்சோண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாக்கர் சன்னதி கும்பகோணத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. இது எப்படிப்பா சங்கம் வாங்கினா பாஸ் பண்ண, நான் படித்தா தான்ப்பா பாஸ் பண்ணேன்? 100% நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கர்மா உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கம் கண்டிப்பாக உதவும். நான் 10 மார்க் தான் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவாது, அது தெளிவாகிக்கோங்க. எனக்கு ஒரு 10 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 5 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைத்தன்மையாக இருக்கிற இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். இந்த சங்கில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேனா, உங்கள் வீட்டில் இருக்கிற பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பயன்படுத்துகிற பேனா, அந்த எக்ஸாம் பயன்படுத்துகிற பேனாவை மூடியை ஓப்பன் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மூடியும் அதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? பூஜை பண்ணி கொண்டு போய் உங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள், 100% பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரிங்களா? இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. அனைவருங்கிறது எல்லாருக்கும் முடியாது, 108 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறோம், பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே புக் பண்ணிக்கோங்க. இது என்றைக்கு கிடைக்குன்னா 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோயிலில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாகர் கும்பஸ்தனிக்கு உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமிக்கு உங்கள் கையாலேயே லக்ஷ்மி ஐயாகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இந்த சங்கை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. இந்த சங்கை உங்கள் எக்ஸாம் குழந்தைக்கு மட்டும் இல்லை, அந்த குழந்தையோட அந்த குழந்தை உங்கள் தலைமுறைக்கே பயன்படுற மாதிரி பூஜை பண்ணி கொடுக்குறோம். நீங்களும் மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க மறக்காமல். புரியுதுங்களா? சங்கு கொடுக்குறாரே சாமி வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு இல்லாமல் சாமி முன்னாடி நின்று பவ்யமாக பிரார்த்தனை பண்ணி, சாமி இந்த சங்கு எடுத்துகிட்டு போனாலும் எங்கள் தலைமுறைக்கே அனைவரும் பாஸ் பண்ணணும், எங்கள் தலைமுறைக்காக தான் வாங்குறோன்னு சொல்லி மறக்காமல் வாங்கிக்கோங்க. என்றைக்குமே ஒரு செயல் உங்களுக்காக பண்ணக்கூடாது, உங்கள் தலைமுறைக்காக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் எல்லா குழந்தையும் நல்ல எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க. சரிங்களா? இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. அனைவருங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. 108 பேருக்கு மட்டும் இந்த முறை நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். சரிங்களா? லக்ஷ்மி ஐயகிரியோட கும்பத்தில் மறக்காமல் கலந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தி அடையும், மன நிம்மதி கொடுக்கும், மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்கள் இல்லத்தில் நடக்கும், மங்கள காரியங்கள் கைகூடும், நீண்டகால ஆசைகள் நிறைவேறும், வெற்றி வாய்ப்பு அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. வீட்டில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் நடக்கும், குடும்பத்தோட வெளியூர்களுக்கு போயிட்டு வர வாய்ப்பு உருவாகும், இறைபக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பயம் குழப்பம் தெளிவு வர ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பஸ்தன்று வைத்து பூஜித்த இந்த வலம்புரி சங்கை உங்கள் வீட்டில் வச்சிங்களா, இந்த சங்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சங்கை எப்படி பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சங்கில் பார்த்தீங்களா, ஆஞ்சநேயருக்கு வைத்த சங்கில் நாங்கள் என்ன மாதிரி விஷயம் பண்ணுவோம் அப்படின்னா, சுத்தமான தண்ணி ஊற்றிக்கும், அதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதில் போடக்கூடியது பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் துளசி போட்டுருவோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ போட்டுருவோம். அப்புறம் ஏலக்காய் போட்டுருவோம், கிராம்பு போட்டுருவோம். ஏலக்காய் அப்படியே போட மாட்டோம், ஓப்பன் பண்ணி லைட்டாக நுணுக்கி போட்டுருவோம். ஓகேவா? இது எல்லாமே இந்த சங்குக்குள்ளே போட்டு வச்சு நீங்கள் ஒரு வாரம், அதாவது இதை வெள்ளிக்கிழமை போட்டுடணும். ஓகேவா? போட்டு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணணும். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டு வந்தீங்களா உங்களுக்கு ஆஞ்சநேயர் பகவானோட அனுகிரகமும் கிடைக்கும், அனைத்து கடவுளோட பக்தியும் கிடைக்கும். இதை என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை போட்டு வச்சுறீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இந்த சங்கில் இருக்கிற தீர்த்தத்தெல்லாம் எடுத்து வீட்டை சுற்றி தெளிச்சிருங்க, வீட்டுக்குள்ளே தெளிச்சிருங்க. ஓகேவா? அப்புறம் மறுபடியும் சுத்தமாக தொடச்சிட்டு மறுபடியும் புது தண்ணியை ஊற்றி மறுபடியும் இதே மாதிரி விஷயம் வாரம் இந்த விஷயம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும். இந்த சங்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பஸ்தனிக்கு பூஜை பண்ணி தரோம். நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு போய் வச்சிங்களா நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். 7.5 சனி அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பஸ்தனு கொடுக்கும் இந்த வலம்புரி சங்கை உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்தீங்களா நிச்சயமாக கஷ்டம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கி லாபங்கள் கிடைக்கும், சுப காரியங்கள்
மிக விரைவில் நடைபெறும் உங்கள் இல்லத்தில். இது பற்றின தகவல் தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே புக் பண்ணிக்கோங்க. 108 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. நாங்கள் பூஜை பண்ணும் போதே அந்த மாதிரி தான் பூஜை பண்ணுவோம், புரியுதுங்களா? சுவாமிகிட்ட பூஜை பண்ணும் போதே அந்த மாதிரி தான் பூஜை பண்ணி சங்கால அபிஷேகம் பண்ணுவோம். இந்த பொருளெல்லாம் போட்டு தான் பூஜை பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை பிடிச்சி உங்களுக்கு இதில் ஊற்றி கொஞ்சம் கொடுத்துருவோம். நீங்கள் இது எப்படியே கொண்டு போக முடியாது இல்லையா? அந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கு ஒரு டப்பாவும் கொடுத்துருவோம். பயந்துக்காதீங்க, உங்களை அலைய விட மாட்டோம், புரியுதுங்களா? அந்த முறையில் நான் உங்களுக்கு தருவோம். இது ரொம்ப விசேஷம், கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? இந்த வாய்ப்பால் இறையருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. இந்த பிரச்சனை நீங்கி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. இந்த வாரம் வாழ்வியலில் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் திரும்ப கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் உண்டு, எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் அனைவரும் திங்கட்கிழமை ஸ்ரீராம நாமம் சொல்லணும் முதல்ல, புரியுதுங்களா? எல்லாரும் ஸ்ரீராமநாமம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அன்று சாயங்காலம் அனைவரும் 5 தீபம் ஏற்றி ராமரோட கும்பாபிஷேகத்தில் நானும் வீட்டிலேருந்து பங்கேற்றுன்னு உறுதி கொடுக்கணும், ஓகேவா? அனைவரும் அதை செய்யுங்க. பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட உங்கள் இல்லத்தில் எப்போதும் குடிகொண்டு உங்களை குடும்பத்தை எப்போதும் ரட்சிப்பாராக. நீங்கள் இண்டிவிஜுவலாக செய்யக்கூடிய ஒரு பூஜை என்னென்னா ரிணவ விமோசன பிரதோஷம் இருக்குது செவ்வாய்க்கிழமை. மறக்காமல் வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க, மாற்றம் உண்டு. அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், செவ்வாய் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். 10ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ல் குருவும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிச்சிங்களா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், செவ்வாய் இருக்காங்க. இந்த சுக்கிரன் செவ்வாய் இருந்துட்டாவே விரோதம், பகை வரும், நண்பருக்குள்ளே பிரச்சனை வந்துடும், கோபம் ஜாஸ்தியாக வரும், நல்லவங்களை எதிர்ப்பீங்க, நல்ல விஷயத்த மறுப்பீங்க. இந்த விஷயம்லாம் நடக்கும். இந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு போன வாரத்திலே சொல்லி ஞாபகப்படுத்திருந்தேன். ஆனால் நீங்கள் தான் அதை கவனிக்காமல் விட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வாரத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், கவனிச்சிங்களா? ஆமாவா? சந்தோஷம்தான். ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கார், புரியுதுங்களா? அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துட்டாவே சண்டை சச்சரவுகள் வரும். உங்களுக்கு ஒரு என்னென்னா ஒரு வெறுப்புணர்வு வரும், அந்த சந்தோஷம் இல்லாத ஒரு வெறுப்புணர்வு வரும், ஒரு சலிப்புத்தன்மை வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் யாருக்கு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போன வாரத்தில் இந்த வாரம் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களோட ரகசியங்கள்லாம் வெளியே வரும், நீங்கள் செஞ்ச தவறுகளெல்லாம் வெளியே கொண்டாந்துருவாங்க. கொஞ்சம் கவனமாக அந்த டீலாம் நல்லது, இல்லைன்னா சிக்கலில் மாட்டிக்குவீங்க. பொறுமையை கடைபிடிங்க, கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானால் தொழில் தடை இருக்குது. அந்த தடை நிவர்த்திக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். பிஸ்னஸில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரல அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸ்ரீ அதிலட்சுமி கொடுக்கக்கூடிய இந்த குபேர சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தனகர்ஷன குபேர எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கு வச்சுக்கிட்டா 100% தனம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்கள் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசல்லி ஒரு 3 முறை போடணும். எந்த நேரத்தில் போடணும் கூட நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும், 100% உறுதி, ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. இது என்னைக்கு கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய குபேரன் கும்பாபிஷேகத்தில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? வலம்புரி சங்கு, குபேர யந்திரம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்குற சங்கு அவ்வளோ சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்காது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில சகிப்பு தன்மை வேண்டும், பார்த்து நடந்துக்கோங்க. பொறுமையாக நடந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தடை, கஷ்டம் எல்லாமே இருக்கும், பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. 2வது, குழப்பமான சூழ்நிலைகள், குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சண்டை சச்சரவுகள் வரும், கவனம் தேவை. எதுலேயும் போட்டி பொறாமல் இல்லாமல் இல்லைங்க, நல்லதுகள் நடக்கும். ஒரு தெளிவான முடிவெடுக்க விடாது இந்த நேரம். அதனால் குருவை தேடுங்க, குருவோட ஆலோசனைப்படி செஞ்சீங்களா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கலை நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதில் மாட்டக்கூடாதுங்கிறது என்னோடய ஆசை. கண்டிப்பாக உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஒரு தடை இருக்குது. அந்த தடை நிவர்த்திக்காக குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் தடையாக இருக்குது, என்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, என்னால் எந்த ஒரு டெஸ்ட்லையும் ஒரு பெரிய பாஸ் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமு, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு ஒரு கொஞ்சோண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாக்கர் சன்னதி கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க.
இது எப்படிப்பா சங்கம் வாங்கினா பாஸ் பண்ண, நான் படித்தா தான்ப்பா பாஸ் பண்ணேன். 100% நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கர்மா உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கம் கண்டிப்பாக உதவும். நான் 10 மார்க் தான் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவாது, அது தெளிவாகிக்கோங்க. எனக்கு ஒரு 10 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 5 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைத்தன்மையாக இருக்கிற இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். இந்த சங்கில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேனா, உங்கள் வீட்டில் இருக்கிற பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பயன்படுத்துகிற பேனா, அந்த எக்ஸாம் பயன்படுத்துகிற பேனாவை மூடியை ஓப்பன் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மூடியும் அதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? பூஜை பண்ணி கொண்டு போய் உங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள், 100% பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருக்கணும்னா மங்கள காரியங்கள் தடைபெறும். அந்த மாதிரி தடைபடுறவங்க கண்டிப்பாக தான தர்ம காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நல்லது நடக்கும். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கிறாரு, அதனால் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். தெளிவாக முடிவெடுங்க, நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், பிடிவாதத்தை விட்டு கொடுங்க, இல்லைனா பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இந்த வாரம் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். தேவையில்லாமல் குழப்பம் வேண்டாம். இறைவனோட அருளால் நல்லது நடக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வாரம் குடும்பத்தில் பண செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கடன் வாங்க தயக்கம் வேண்டாம், வாங்கிடுங்க, கடனை கட்டிடலாம். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அப்பப்போ வரும், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பயம் குழப்பம் தெளிவு வர ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பஸ்தன்று வைத்து பூஜித்த இந்த வலம்புரி சங்கை உங்கள் வீட்டில் வச்சிங்களா? இந்த சங்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்கும். 7.5 சனி அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பஸ்தன்னு கொடுக்கும் இந்த வலம்புரி சங்கை உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்தீங்களா? நிச்சயமாக கஷ்டம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கி லாபங்கள் கிடைக்கும், சுப காரியங்கள் மிக விரைவில் நடைபெறும் உங்கள் இல்லத்தில். வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சோம்பேறித்தனம் ஏற்படும், பார்த்து கவனமாக தட்டிங்களா, இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம், இல்லைன்னா புதிய வேலை தேடிக்கிறது நல்லது தரும். இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2, 3, 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது மனசுக்கு ஓரளவுக்கு நல்லது. ஆனால் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டே நல்லது. குறிப்பாக சுக்கிரனும் புதனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்கிறனால ரகசியங்களை பாதுகாப்பு வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் சொன்னீங்களா உங்களுக்கு தான் அவமானம். சரிங்களா? அதையும் மீறி ஒரு சிலருக்கு ரகசியம் வெளிவந்துடும். அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக குரு ஆலோசனையால் கேட்டு அதை சரி பண்ணிக்க பார்த்துக்கோங்க. அதுதான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஏகாதசி அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் அனைவரும் திங்கட்கிழமை ஸ்ரீராம நாமம் சொல்லணும். முதல்ல புரியுதுங்களா? எல்லாரும் ஸ்ரீராம நாமம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அன்று சாயங்காலம் அனைவரும் 5 தீபம் ஏற்றி ராமரோட கும்பாபிஷேகத்தில் நானும் வீட்டிலேருந்து பங்கேற்றுன்னு உறுதி கொடுக்கணும். ஓகேவா? அனைவரும் அதை செய்யுங்க. பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட உங்கள் இல்லத்தில் எப்போதும் குடிகொண்டு உங்களை குடும்பத்தை எப்போதும் ரட்சிப்பாராக. மிக அதிக அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாய் இருப்பாங்க. 8ஆம் இடத்துல சூரியனும், 9ஆம் இடத்துல சனி, 10ல் ராகு, 11ல் குரு. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். பயணம் நிச்சயமாக நல்லதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுப செலவுகள் வரும், வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நடக்குதுங்க. பெரிய ஒரு தொகை திடீர்னு பணவரவாக வரும். எதிர்பார்க்காத பணவரவு பாதுகாத்து வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். பிஸ்னஸில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரல அப்படின்னு வச்சுருக்கோங்க. ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி கொடுக்கக்கூடிய இந்த குபேர சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா தனகர்ஷன குபேர எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கு வச்சுக்கிட்டா 100% தனம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்கள் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசல்லி ஒரு 3 முறை போடணும். எந்த நேரத்தில் போடணும் கூட நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும், 100% உறுதி. ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. இது என்னைக்கு கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய குபேரன் கும்பாபிஷேகத்தில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வலம்புரி சங்கு, குபேர யந்திரம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்குற சங்கு அவ்வளோ சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்காது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு நிறையா சலுகைகள் இருக்கும், லீவ் நிறையா கிடைக்கும். ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க. சின்சியராக வேலை செய்யுங்க. ப்ரொமோஷன் மிக விரைவில் வருது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நண்பர்கள், குடும்பத்தார், உறவினர்களோட உதவியால் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுங்க. நீண்ட காலம் ஆசைப்பட்ட விஷயங்களை செய்து மகிழ்வுங்க. வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரி மங்கள காரியங்கள்
உங்களுக்கு ரெடியாக இருக்குது இந்த வாரம். அது சம்மந்தமான சுப செய்திகள் வரும், தயாராகிக்கோங்க. விசா சம்மந்தமாகிற சிக்கல்கள் நீங்களும் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணல ஈஸியாக கிடச்சிரும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைச்சிரும். நிம்மதியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதன் மூலிமா நல்லது நடக்கும். அரசாங்கத்தை பகச்சிக்காதீங்க. வழக்கு விஷயங்களை கொஞ்சம் கவனமாக தெரியுங்களா, நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்குது. கனவு நிஜமாகும். கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் திடீர் திருமணமாக அமையும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு நினைச்சது நிச்சயம் சாதிக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்க கிட்ட பகை வேண்டாம். மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் தடையாக இருக்குது, என்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, என்னால் எந்த ஒரு டெஸ்ட்லையும் ஒரு பெரிய பாஸ் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமு, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு ஒரு கொஞ்சோண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாக்கிற சன்னதி கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவீங்க. இது எப்படிப்பா சங்கம் வாங்கினா பாஸ் பண்ண, நான் படித்தா தான்ப்பா பாஸ் பண்ணேன். 100% நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கருமா உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கம் கண்டிப்பாக உதவும். நான் 10 மார்க் தான் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவாது, அது தெளிவாகிக்கோங்க. எனக்கு ஒரு 10 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 5 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைத்தன்மையாக இருக்கிற இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். இந்த சங்கில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேனா, உங்கள் வீட்டில் இருக்கிற பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பயன்படுத்துகிற பேனா, அந்த எக்ஸாம் பயன்படுத்துகிற பேனாவை மூடியை ஓப்பன் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மூடியும் அதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? பூஜை பண்ணி கொண்டு போய் உங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள். 100% பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்த காரியங்கள் எல்லாம் சமாதானமாக போய் முடிஞ்சிடும். நல்லது நடக்கும். இயற்கையோட அருளால் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குது. மங்கள காரியங்கள் கை கொடுக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விசேஷங்கள் நடக்குது. குறிப்பாக உங்களோட சகோதர சகோதரி குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷம் நடக்குது. வாழ்த்துக்கள். பிரிஞ்ச சகோதர சகோதரி இணைவீங்க. அதுக்கான மங்கள காரியங்கள் கை கொடுத்து நல்லது நடக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. பயம் குழப்பம் தெளிவு வர ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகத்தன்று வைத்து பூஜித்த இந்த வலம்புரி சங்கை உங்கள் வீட்டில் வச்சிங்களா? இந்த சங்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்கும். 7.5 சனி அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகம்னு கொடுக்கும் இந்த வலம்புரி சங்கை உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்தீங்களா நிச்சயமாக கஷ்டம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். தடைகள் நீங்கி லாபங்கள் கிடைக்கும். சுப காரியங்கள் மிக விரைவில் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, அது நீங்கி நல்லது நடக்கும். வீண் பணியிலிருந்து விடுதலை கிடைக்கும். நிம்மதி சந்தோஷம் உண்டு. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் தைப்பூசத்தானி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நல்ல மாற்றம் நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் அனைவரும் திங்கட்கிழமை ஸ்ரீராம நாமம் சொல்லணும். முதல்ல புரியுதுங்களா? எல்லாரும் ஸ்ரீராம நாமம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அன்று சாயங்காலம் அனைவரும் 5 தீபம் ஏற்றி ராமரோட கும்பாபிஷேகத்தில் நானும் வீட்டிலேருந்து பங்கேற்றுன்னு உறுதி கொடுக்கணும். ஓகேவா? அனைவரும் அதை செய்யுங்க. பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட உங்கள் இல்லத்தில் எப்போதும் குடிகொண்டு உங்களை குடும்பத்தை எப்போதும் ரட்சிப்பாராக. கடமை கரெக்டாக செய்ய கடகராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது போனோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாயும், 7ஆம் இடத்துல சூரியனும், 8ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குருவும் இருப்பாங்க. இந்த வாரம் சந்திரனோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். ரொம்ப நல்லது தான். சந்திரன் வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாய் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிரி அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. கவனமாக இல்லைன்னா உங்களுக்கான கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதிகமாகிடும். புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக வராங்க. உங்களை பற்றின வீண் பழிகளோ இல்லை நீங்கள் நடந்துக்கிட்ட முறையோ எல்லாரும் சொல்ல போகிறாங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நினச்சிருந்தவங்க அவங்க எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நடந்துக்கிட்ட விதத்தில் தான் இப்போ மாட்டிக்கிறீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த வாரத்தை கொஞ்சம் சமாளிக்கலாம். புரியுதா? இந்த வாய்ப்பு ஏன் உங்களுக்கு இறைவன் தரான்னா சந்திரன் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால. அதனால் இனி வரும் காலங்களில் அமைதியாக இருக்கிறத நல்லபடியாக வச்சுக்கிட்டிங்களா எதிர்காலம் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அஷ்டம சனி பகவான் தவறு செய்யாத குற்றவாளி. தப்பு பண்ணவே தண்டனை கிடைக்கும். தப்பு பண்ணலனாலும் தண்டனை கொடுக்கக்கூடியவர். கருமாவுக்கு ஏற்ற மாதிரி சனி பகவான். இப்போ தப்பு பண்ணிட்டு இருந்தால் 100% பெரிய தண்டனையை கொடுத்துருவார். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல 3 கிரகமும் 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்கிறதுனால புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க.
புரியுதுங்களா? நீங்கள் நல்லவங்க, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களே தான் உங்களை காட்டி கொடுக்குறாங்க. அதனால் ஜாக்கிரதையாக உஷாராக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். உங்கள் சுயஜாதத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கோங்க. எதிர்காலம் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு தொழிலில் நஷ்டம் கஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் விரையும் அதிகமாக இருக்க போது கவனமாக இல்லைன்னா ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் இந்த வாரம். பிஸ்னஸில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரல அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி கொடுக்கக்கூடிய இந்த குபேர சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தனகர்ஷண குபேர எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கு வச்சுக்கிட்டால் 100% தனம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்கள் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசல்லி ஒரு 3 முறை போடணும். எந்த நேரத்தில் போடணும் கூட நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். 100% உறுதி. ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. இது என்னைக்கு கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய குபேரன் கும்பாபிஷேகத்தில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வலம்புரி சங்கு குபேர யந்திரம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்குற சங்கு அவ்வளோ சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்காது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையும் குழப்பங்களும் ஜாஸ்தியாகுது. உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். இல்லைனா குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை விலைக்கு வச்சுருவாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக பண கஷ்டங்களும் பண பிரச்சனையும் வரப்போகுது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இல்லைன்னா ஒரு பெரிய தொகையை இழக்க வேண்டியது வரும். பங்குச்சந்தையெல்லாம் பாதுகாப்பாக முதலீடு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது தரும். அதே போல் இந்த வாரம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கௌரவ குறைவான விஷயங்கள் நிறையா நடக்க ஆரம்பிக்க போகுது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை செய்து முடியுங்க. இறையர்களால் நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் குழந்தைங்களால் அதிக தொல்லைகள் தொந்தரவுகள் வரும். பார்த்து நடந்துக்கோங்க. அவங்களோட ஹெல்த் விஷயத்தில் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருது, கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. இல்லைனா பெரியவங்க கூட சண்டை சச்சரவு வந்துடும். அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற அளவு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பண நஷ்டமும் கஷ்டம் வரப்போது. நம்பிக்கிட்டு இருக்கிற வாய்ப்பு தடையாக போது கவனம் தேவை. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாய்னால சுபகாரியங்கள் தடைபடலாம். குலதெய்வ வரலாலும் நல்லபடியாக நடக்கலாம். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் எதுலேயும் நாட்டம் இருக்காது, குழப்பமே சூழ்ந்திருக்கும். ரொம்ப தெளிவாக முடிவெடுத்தீங்கன்னா நல்ல விஷயத்தை அடையலாம். மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் தடையாக இருக்குது, என்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, என்னால் எந்த ஒரு டெஸ்ட்லையும் ஒரு பெரிய பாஸ் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமு, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு ஒரு கொஞ்சோண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாக்கர் சன்னதி கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. இது எப்படிப்பா சங்கம் வாங்கினா பாஸ் பண்ண, நான் படித்தா தான்ப்பா பாஸ் பண்ணேன். 100% நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கர்மா உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். நான் 10 மார்க் தான் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவாது, அது தெளிவாகிக்கோங்க. எனக்கு ஒரு 10 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 5 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைத்தன்மையாக இருக்கிற இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். இந்த சங்கில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேனா, உங்கள் வீட்டில் இருக்கிற பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பயன்படுத்துகிற பேனா, அந்த எக்ஸாமுக்கு பயன்படுத்துகிற பேனாவை மூடியை ஓப்பன் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மூடியும் அதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? பூஜை பண்ணி கொண்டு போய் உங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள், 100% பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஜாஸ்தியாகுது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை பெருசாக போகுது, கவனமாக இருந்துக்கோங்க. இல்லைனா ஒரு பெரிய சண்டை உங்கள் குடும்பத்தை பிரிச்சிடும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அமைதியாக இல்லைன்னா சொந்தக்காரங்களும் உங்களை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போய்டும். அதனால் புரிஞ்சு பொறுமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு காத்திருக்குதுன்னு நம்புங்க. தலைக்கு மேலே கத்தி இருக்குது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பயம் குழப்பம் தெளிவு வர ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகத்தன்று வைத்து பூஜித்த இந்த வலம்புரி சங்கை உங்கள் வீட்டில் வச்சிங்களா, இந்த சங்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சங்கை எப்படி பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சங்கில் வந்து பார்த்தீங்களா, ஆஞ்சநேயருக்கு வைத்த சங்கில் நாங்கள் என்ன மாதிரி விஷயம் பண்ணுவோம் அப்படின்னா, சுத்தமான தண்ணி ஊற்றிக்கும், அதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதில் போடக்கூடியது பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் துளசி போட்டுருவோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ போட்டுருவோம். அப்புறம் ஏலக்காய் போட்டுருவோம், கிராம்பு போட்டுருவோம். ஏலக்காய் அப்படியே போட மாட்டோம்,
ஓப்பன் பண்ணி லைட்டாக நுணுக்கி போட்டுருவோம். ஓகேவா? இது எல்லாமே இந்த இந்த சங்குக்குள்ளே போட்டு வச்சு நீங்கள் ஒரு வாரம், அதாவது இதை வந்து வெள்ளிக்கிழமை போட்டுடணும். ஓகேவா? போட்டு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணணும். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டு வந்தீங்களா உங்களுக்கு ஆஞ்சநேயர் பகவானோட அனுகிரகமும் கிடைக்கும், அனைத்து கடவுளோட பக்தியும் கிடைக்கும். இதை என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை போட்டு வச்சுறீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இந்த சங்கில் இருக்கிற தீர்த்தத்தெல்லாம் எடுத்து வீட்டை சுற்றி தெளிச்சிருங்க, வீட்டுக்குள்ளே தெளிச்சிருங்க. ஓகேவா? அப்புறம் மறுபடியும் சுத்தமாக தொடச்சிட்டு மறுபடியும் புது தண்ணியை ஊற்றி மறுபடியும் இதே மாதிரி விஷயம் வாரம் இந்த விஷயம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும். இந்த சங்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்போஸ்த அன்னைக்கு பூஜை பண்ணி தரோம். நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு போய் வச்சிங்களா நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். 7.5 சனி அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்போஸ்தன்னு கொடுக்கும் இந்த வலம்புரி சங்கை உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்தீங்களா நிச்சயமாக கஷ்டம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கி லாபங்கள் கிடைக்கும், சுப காரியங்கள் மிக விரைவில் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல பிடிக்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, புதிய வேலைக்கான முயற்சி எடுங்க, நிச்சயமாக நல்லது கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் தைப்பூசம் அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கு. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் அனைவரும் திங்கட்கிழமை ஸ்ரீராம நாமம் சொல்லணும். முதல்ல புரியுதுங்களா? எல்லாரும் ஸ்ரீராமநாமம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அன்று சாயங்காலம் அனைவரும் 5 தீபம் ஏற்றி ராமரோட கும்பாபிஷேகத்தில் நானும் வீட்டிலேருந்து பங்கெடுத்துட்டுன்னு உறுதி கொடுக்கணும். ஓகேவா? அனைவரும் அதை செய்யுங்க. பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட உங்கள் இல்லத்தில் எப்போதும் குடிகொண்டு உங்களை குடும்பத்தை எப்போதும் ரட்சிப்பாராக. சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவானும், 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாயும், 6ஆம் இடத்துல சூரியனும், 7ஆம் இடத்துல சனி, 8ல் ராகு பகவான், 9ல் குரு பகவான் இருப்பாங்க. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10, 11, 12ஆம் இடம் வரைக்கும் பயணம் இருக்கிறார். நல்லது தான். இந்த வாரம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் மறைமுக நோயை அதிகப்படுத்திகிட்டே இருக்கிறார். அதை தயவு செஞ்சு செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு கண் பிரச்சனை, தலை பிரச்சனை, தலையில் பிரச்சனை, முகத்தில் பிரச்சனைகள் வரப்போது கவனமாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கணும். ராசிக்கு 10 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. தொழிலில் ஏதாவது லாபகரமாக விரிவுபடுத்தலாம். நண்பர்களோட உதவி கேளுங்க, நிச்சயம் நல்லபடியாக அமையும். பிஸ்னஸில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரல அப்படின்னு நினச்சிருக்கோம். ஓகே, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கொடுக்கக்கூடிய இந்த குபேர சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தனகர்ஷன குபேர எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கு வச்சுக்கிட்டா 100% தனம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்கள் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசல்லி ஒரு 3 முறை போடணும். எந்த நேரத்தில் போடணும் கூட நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். 100% உறுதி. ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. இது என்னைக்கு கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய குபேரன் கும்பாபிஷேகத்தில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வலம்புரி சங்கு, குபேர யந்திரம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்குற சங்கு அவ்வளோ சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்காது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். கவலைப்பட தேவையில்ல. போட்டி பகை நீங்கி சந்தோஷம் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து வீடு சம்மந்தமான சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதிர்பாருங்க. ஹெல்த்தை மட்டும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனையே ஹெல்த்து தான். நீங்கள் ஹெல்த்தை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க ரொம்ப காலமாக. ஹெல்த்தை பார்த்துட்டிங்களாவே ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்ணை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் ஒரு பாடி செக்அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராகு 8ல் இருக்கிறார். மறைமுக நோயை அதிகப்படுத்துவார். கண்ணுக்கு தெரியாது, நம்ம உடம்புல நோய் பெருசாகிட்டு இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்களா கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு இப்போவே சரி பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல் பணம் முதலீடு பண்ணுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஒரு பெரிய தொகையை கொண்டு போய் எங்கேயா கொடுத்து லாக் ஆகிக்காதீங்க. இருக்கிற பணத்தை பாதுகாப்பாக வச்சுன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா ஒரு பெரிய நஷ்டம் உங்களுக்கு காத்திருக்குது. உங்கள் குழந்தைங்க வகையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கான முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அதில் ஒரு தடை வருது. அது வரக்கூடாதுங்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கு. அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கை மாற்றம் நிச்சயம் நடக்கும்.
கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே சொந்த ஊர்லேயே வரணும் அமைக்கிறது வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு நல்லது நிறைய நடக்க போகுது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குது, அதை மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் தடையாக இருக்குது, என்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, என்னால் எந்த ஒரு டெஸ்ட்லையும் ஒரு பெரிய பாஸ் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமு, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு ஒரு கொஞ்சோண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாக்கர் சன்னதி கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. இது எப்படிப்பா சங்கம் வாங்கினா பாஸ் பண்ண, நான் படித்தா தான்ப்பா பாஸ் பண்ணேன். 100% நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கர்மா உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கம் கண்டிப்பாக உதவும். நான் 10 மார்க் தான் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவாது, அது தெளிவாகிக்கோங்க. எனக்கு ஒரு 10 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 5 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைத்தன்மையாக இருக்கிற இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். இந்த சங்கில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேனா, உங்கள் வீட்டில் இருக்கிற பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பயன்படுத்துகிற பேனா, அந்த எக்ஸாம் பயன்படுத்துகிற பேனாவை மூடியை ஓப்பன் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மூடியும் அதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? பூஜை பண்ணி கொண்டு போய் உங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள், 100% பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லத்தரசுகளுக்கு குடும்ப ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்க போகுது. மங்கள காரியங்கள் குடும்பத்தில் நடக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சுப செய்தி வரப்போகுது. இந்த வாரம் தம்பதிக்குள்ளே ஏற்பட்ட மன சஞ்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. ஒரு சில குழப்பமான இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்க போகுது. ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை மேலே ஒரு ஆசை வரப்போகுது. இதன் மூலயமா நம்ம எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்கலாம். இறையர்களால் நல்லது நடக்கணும்னு நம்பிக்கை பிறக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பயம் குழப்பம் தெளிவு வர ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகத்தன்று வைத்து பூஜித்த இந்த வலம்புரி சங்கை உங்கள் வீட்டில் வச்சிங்களா? இந்த சங்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்கும். 7.5 சனி அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகம்னு கொடுக்கும் இந்த வலம்புரி சங்கை உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்தீங்களா நிச்சயமாக கஷ்டம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கி லாபங்கள் கிடைக்கும், சுப காரியங்கள் மிக விரைவில் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிறதுல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருக்குது, அது நீங்கி நல்லது நடக்கும். ஒரு சில ஒரு பெரிய வேலைக்காக அப்ளிகேஷன் போகிறீங்க, அதில் உங்களுக்கு பாஸ் ஆவீங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ரெனோமோஷன பிரதோஷம் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக பல சிக்கல்கள் நீங்கிடும். குறிப்பாக நோய் நொடிகள் வராது, ரகசிய நோய்கள் நீங்கிடும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் அனைவரும் திங்கட்கிழமை ஸ்ரீராம நாமம் சொல்லணும். முதல்ல புரியுதுங்களா? எல்லாரும் ஸ்ரீராம நாமம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அன்று சாயங்காலம் அனைவரும் 5 தீபம் ஏற்றி ராமரோட கும்பாபிஷேகத்தில் நானும் வீட்டிலேருந்து பங்கேற்றுட்டுன்னு உறுதி கொடுக்கணும். ஓகேவா? அனைவரும் அதை செய்யுங்க. பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட உங்கள் இல்லத்தில் எப்போதும் குடிகொண்டு உங்களை குடும்பத்தை எப்போதும் ரட்சிப்பாராக. கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாய் இருப்பாங்க. 5ஆம் இடத்துல சூரியனும், 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல ராகு, 8ல் குரு இருப்பாங்க. சந்திரபகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிப்பார். 9, 10, 11 இது ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். எதிர்பாராத பண வர சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மனமாற்றமும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். இறை தன்மை உள்ள விஷயங்கள்லாம் கலந்துக்குவீங்க. எதிரிகளோட சூழ்ச்சியை அறிஞ்சு வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த வாரம் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு தொழில் ரீதியான மாற்றங்கள் உருவாகும், லாபம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. பிஸ்னஸில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரல அப்படின்னு வச்சுருக்கோங்க. ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி கொடுக்கக்கூடிய இந்த குபேர சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா தனகர்ஷன குபேர எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கு வச்சுக்கிட்டால் 100% தனம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்கள் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசல்லி ஒரு 3 முறை போடணும். எந்த நேரத்தில் போடணும் கூட நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும், 100% உறுதி. ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. இது என்னைக்கு கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய குபேரன் கும்பாபிஷேகத்தில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வலம்புரி சங்கு, குபேர யந்திரம், இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்குற சங்கு அவ்வளோ சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்காது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு நண்பரோட உதவியால் நல்லது நடக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. ஒரு புதிய வேலை, ஒரு பெரிய வேலை இல்லை, அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க, அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். புதிய வேலை சம்பந்தமான முயற்சி எடுத்தீங்களா நல்லதுகள் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான லாபங்கள் அதிகம் கிடைக்கும். பல
விஷயங்களில் நன்மைகள் நடக்கும். குடும்ப ஆரோக்கியம் மேன்மை அடையும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களால் நல்லதுகள் நடக்கும். சொத்து பிரச்சனை சுமூக தீர்வு வரும். வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். எதிர்பாராத நன்மைகள் இந்த வாரத்தில் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பணம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக தட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் சிக்கல்களை உருவாக்கி கொடுக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 2 குடைவன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3 குடைவனும் 8 குடைவனும் அதே 4ஆம் இடத்துல தான் இருக்கான். அதனால் ஆலோசனை இல்லாமல் செய்கிற பணம் விரயத்துக்கு சமம். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாராளமாக செலவு பண்ணி சுபகாரியங்கள் கைகூடும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் அதீத நன்மைகள் நடக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். நீண்ட காலமாக தேடிட்டு இருக்கிற நல்ல விஷயம் இந்த வாரம் கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் தடையாக இருக்குது, என்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, என்னால் எந்த ஒரு டெஸ்ட்லையும் ஒரு பெரிய பாஸ் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமு, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு ஒரு கொஞ்சோண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாக்கிற சன்னதி கும்பகோணத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவீங்க. இது எப்படிப்பா சங்கம் வாங்கினா பாஸ் பண்ண, நான் படித்தா தான்ப்பா பாஸ் பண்ணேன். 100% நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கர்மா உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கம் கண்டிப்பாக உதவும். நான் 10 மார்க் தான் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவாது, அது தெளிவாகிக்கோங்க. எனக்கு ஒரு 10 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 5 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைத்தன்மையாக இருக்கிற இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். இந்த சங்கில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேனா, உங்கள் வீட்டில் இருக்கிற பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பயன்படுத்துகிற பேனா, அந்த எக்ஸாம் பயன்படுத்துகிற பேனாவை மூடியை ஓப்பன் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மூடியும் அதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? பூஜை பண்ணி கொண்டு போய் உங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள், 100% பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லத்தரசிகளுக்கு குடும்ப சொத்துக்கள் சுமூக தீர்வு வரும். தாய் வழி உறவினர்களால் நல்லது நடக்கும். சகோதரனால் அதிக நன்மைகள் நடக்கும். பிரிஞ்ச சகோதர சகோதரிகள் இணைவீர்கள். சொந்த பந்தத்துக்குள்ளே ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி நல்லதுகள் நடக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மங்கள காரியங்கள் கை கொடுக்கும். இந்த வாரம் எதிர்பாராத பண வரவு சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருளை வாங்கி மகிழக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பயம் குழப்பம் தெளிவு வர ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பகஸ்தன்று வைத்து பூஜித்த இந்த வலம்புரி சங்கை உங்கள் வீட்டில் வச்சிங்களா, இந்த சங்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்கும். 7.5 சனி அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பகஸ்தன்னு கொடுக்கும் இந்த வலம்புரி சங்கை உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்தீங்களா, நிச்சயமாக கஷ்டம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். தடைகள் நீங்கி லாபங்கள் கிடைக்கும். சுப காரியங்கள் மிக விரைவில் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அது தீர்ந்து நல்லதுகள் நடக்கும். அதே சமயத்தில் உங்களோட வேலை செய்கிற இடத்துல கோபத்தோடு இருக்கிறீங்க, அந்த கோபத்தை குறைச்சி அன்பாக இல்லைங்க, டென்ஷனாகவே இருக்காதீங்க தயவு செஞ்சு. இப்போ கொஞ்ச காலமாகவே டென்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, அது ஏன்னே தெரியல. அது உணர்றீங்களா? அப்படி உணர்ந்துட்டீங்களா நல்லது. உணரலைன்னா மறக்காமல் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கு ஒரு 5 நிமிஷம் உத்து பாருங்கள். இல்லையா? உங்களுக்கு பிடித்த மந்திரங்களை ஒரு 48 முறை சொல்லி பாருங்கள். அதாவது மூலா மந்திரம், அதாவது ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணா, சரவண பவ, இந்த மாதிரி மூலா மந்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் சொல்லி பாருங்கள். புரியுதுங்களா? ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியோடது மறக்காமல் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். புரியுதுங்களா? உங்களை அறியாமல் ஒரு சந்தோஷம் கொடுக்கும். இல்லைனா கோபம், யார் மேலேயாவது ஒரு வெறுப்பு உணர்வு இருக்கும். அதாவது என்ன சொல்லலாம்னா, நீண்ட காலமாக ஒரு விஷயம் யோசனை பண்ணிக்கிறீங்க, அது இந்த வாரத்தில் ஓகே ஆகணுமா, திடீர்னு ஒரு தடை வரும் பாருங்கள், அந்த ஏமாற்றத்தில் இருக்கிறீங்க. இந்த வாரமும் தடையாடுமா, அடுத்ததும் தடையாடுமா, தடைலாம் வராது. நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். திங்க் தி பெஸ்ட். ஓகே, சந்தோஷம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக ஏகாதசி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ போயிட்டு வாங்க. அவல் பாயசம் செஞ்சு தானம் கொடுங்க. சரிங்களா? அவல் பாயசம் செஞ்சு தானம் கொடுத்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் அனைவரும் திங்கட்கிழமை ஸ்ரீராம நாமம் சொல்லணும் முதல்ல. புரியுதுங்களா? எல்லாரும் ஸ்ரீராம நாமம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அன்று சாயங்காலம் அனைவரும் 5 தீபம் ஏற்றி ராமரோட கும்பாபிஷேகத்தில் நானும் வீட்டிலேருந்து பங்கெடுத்துட்டுன்னு உறுதி கொடுக்கணும். ஓகேவா? அனைவரும் அதை செய்யுங்க. பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட உங்கள் இல்லத்தில் எப்போதும் குடிகொண்டு உங்களை குடும்பத்தை எப்போதும் ரட்சிப்பாராக. துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல
சுக்கிரன், புதன், செவ்வாய் இருப்பாங்க. 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு இருக்கார், 12ல் கேது இருக்கார். இந்த வாரம் சந்திர பகவான் இருக்கிற ஸ்தானம் 8ஆம் இடம். 21ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 8ல் சந்திரன் இருப்பார். கவனமாக தட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லை என்றால் ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு போய் உங்களை மாட்ட விட்டுருவார். அதை புரிந்து நடந்துட்டிங்கன்னா நல்லது. புரியுதுங்களா? இந்த சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10 கூடிய சந்திர பகவான் 9, 10 இடங்கள் சஞ்சாரம் பண்ணுறது நல்லது. 22ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குது. 22ஆம் தேதி மாலை 4:25, அதாவது 22ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே நல்லா இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப அமைதியாக இல்லைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எதுலேயும் கோவப்படாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. எந்த அவசரமும் வேண்டாம். பொறுமையாக யோசித்து செஞ்சீங்களாவே நல்லதுகள் நடக்கும். சரிங்களா? யோசித்து செய்யுங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கிறத உணர்வீங்க. புரியுதுங்களா? ரொம்ப நன்றி. பிஸ்னஸில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரல அப்படின்னு நினச்சிருக்கோம். ஓகே, ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி கொடுக்கக்கூடிய இந்த குபேர சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா தனகர்ஷண குபேர எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கு வச்சுக்கிட்டா 100% தனம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்கள் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசல்லி ஒரு 3 முறை போடணும். எந்த நேரத்தில் போடணும் கூட நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். 100% உறுதி. ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. இது என்னைக்கு கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய குபேரன் கும்பாபிஷேகத்தில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வலம்புரி சங்கு, குபேரேந்திரம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்குற சங்கு அவ்வளோ சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்காது. வேலைக்கு செல்கிறவங்க அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா காரியம் வெற்றி அடையும். வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், செவ்வாய் இருக்கனால பயணத்துக்கு அதிகம் ஆசைப்படுறீங்க. பயணத்தை குறைங்க. குடும்ப நபர்கிட்ட ஆலோசனை கேட்டு எந்த முடிவுனாலும் பண்ணுங்கள். குடும்ப நபர்கிட்ட பொறுப்பை ஒப்படைங்க. அவங்க பொறுப்போடு செயல்பட வைங்க. அதுதான் நன்மையை தேடித்தரும். இல்லைன்னா ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா? பண சிக்கல்கள் சமாளிச்சிடுவீங்க. ஆனால் ஒரு சில எடுத்த காரியம் வெற்றியாக முடியணும்னு யோசனை பண்ணிட்டுருக்கீங்களா? அது கவலையப்படாதீங்க. மிக விரைவில் நல்லபடியாக முடிஞ்சிடும். இறை அருளால் நல்லது நடக்கிறதுக்கு கிரகங்கள் தயாராகுது. நீங்கள் உழைக்க தயாராகிறீங்களா? நல்லது. சரிங்களா? அதனால் ஆன்மீக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும். உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களை தேடி வரப்போகிறாங்க. அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கை மாற்றம் நிச்சயம் நடக்கும். கனவுகள் நிஜமாகும். ஆண்டவன் நீங்கள் சொல்ல கேட்டுட்டாரு. கண்டிப்பாக அந்த வார்த்தை பலிக்கும். பகவானோட அனுகிரகத்தால் நல்லது நிச்சயம் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சரிங்களா? உங்கள் நீண்ட நாள் கனவு நிஜமாகும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் நல்லது நடக்கும். பயணம் செய்ய தயங்காதீங்க. பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தூரத்துலேருந்து வரணமையும், தூரத்து சொந்தத்திலேருந்து வரணமையும், இல்லை நண்பர்கள் மூலியமாக உதவி செஞ்சு வரணமையும் வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் இன்னும் கொஞ்சம் வேகமும் அக்கறையும் இருந்தால் நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் தடையாக இருக்குது, என்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, என்னால் எந்த ஒரு டெஸ்ட்லையும் ஒரு பெரிய பாஸ் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமு, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு ஒரு கொஞ்சோண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாக்கர் சன்னதி கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவீங்க. இது எப்படிப்பா சங்கம் வாங்கினா பாஸ் பண்ண, நான் படித்தா தான்ப்பா பாஸ் பண்ணேன்? 100% நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு கர்மா உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கம் கண்டிப்பாக உதவும். நான் 10 மார்க் தான் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவாது. அது தெளிவாகிக்கோங்க. எனக்கு ஒரு 10 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 5 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைத்தன்மையாக இருக்கிற இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். இந்த சங்கில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேனா, உங்கள் வீட்டில் இருக்கிற பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பயன்படுத்துகிற பேனா, அந்த எக்ஸாம் பயன்படுத்துகிற பேனாவை மூடியை ஓப்பன் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மூடியும் அதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? பூஜை பண்ணி கொண்டு போய் உங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள். 100% பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சகோதரன் சகோதரியால் பிரச்சனையில் இருந்தீங்க, மிக விரைவில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரப்போகுது. சொத்து பிரச்சனை இருக்குது, மிக விரைவில் மாற்றம் வரப்போகுது. பொறுமையாக இல்லைங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். எல்லா விஷயத்துலையும் அவசரப்பட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானமாக இல்லைங்க, ஒரு பெரிய நன்மை உங்களுக்காக காத்திருக்குன்னு சொல்லலாம்.
இந்த வாரம் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் நிறையா வரும். அதை சமாளிக்கிற சக்தி இறை அருளால் கிடைக்கும். மகாலட்சுமியோட மூலாமந்திரம் ஓம் ஸ்ரீம் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். 108 முறை எழுதுங்க ஒரு நோட்டில் சொல்லிக்கிட்டே, சரிங்களா? பயம், குழப்பம், தெளிவு வர ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாஸ்தன்று வைத்து பூஜித்த இந்த வலம்புரி சங்கை உங்கள் வீட்டில் வச்சிங்களா? இந்த சங்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்கும். 7.5 சனி, அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாஸ்தன்னு கொடுக்கும் இந்த வலம்புரி சங்கை உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்தீங்களா? நிச்சயமாக கஷ்டம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கி லாபங்கள் கிடைக்கும், சுப காரியங்கள் மிக விரைவில் நடைபெறும் உங்கள் இல்லத்தில். வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலையில் வேகமாக இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க, நல்லது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது, மற்ற காலங்களில் கவனம் தேவை, புரியுதுங்களா? குறிப்பாக 22ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஒரு பெரிய காரியத்தை அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க இறையருளால். நிச்சயமாக நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ருண விமோசன பிரதோஷ அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும். கட்டாயம் அனைவரும் திங்கட்கிழமை ஸ்ரீராம நாமம் சொல்லணும் முதல்ல, புரியுதுங்களா? எல்லாரும் ஸ்ரீராம நாமம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அன்று சாயங்காலம் அனைவரும் 5 தீபம் ஏற்றி ராமரோட கும்பாபிஷேகத்தில் நானும் வீட்டிலேருந்து பங்கேற்றுட்டுன்னு உறுதி கொடுக்கணும், ஓகேவா? அனைவரும் அதை செய்யுங்க. பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட உங்கள் இல்லத்தில் எப்போதும் குடிகொண்டு உங்களை குடும்பத்தை எப்போதும் ரட்சிப்பாராக. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், செவ்வாய் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல சூரிய பகவானும், 4ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்துல ராகு பகவானும், 6ஆம் இடத்துல குரு பகவானும், 11ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 22ஆம் தேதி மாலை 4:25 24ஆம் தேதி இரவு 1:45 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை நிஜமாக பொறுமையாக எடுத்திங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், செவ்வாய் இருப்பாங்க. இந்த சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவார். அங்கே புதன் மத்தியசம் பண்ணுவார், அதாவது உறவுகள் மத்தியசம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நடக்கும். பொறுமையாக இல்லைங்க, அதாவது கோபத்தை குறைச்சிங்கன்னா நல்லது. பிடிவாதத்தை விட்டு கொடுங்க. நீங்கள் செய்கிற செயல் நியாயமான 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் யோசித்து செயல்படுங்க. இல்லைனா குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்காக காத்திருக்குது, கவனம் தேவை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10 கோடி சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்குது. பயணம் செஞ்சால் லாபம் உண்டு. போன வாரத்தில் சொல்லுங்கள், வெளியில் போயிடுங்க, வீட்டில் இருக்க வேணான்னு. வெளியில் போனால் லாபம் உண்டு. இங்கேயே இருந்துட்டீங்களா கண்டிப்பாக பெரிய லாபம் கிடைக்காது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பிஸ்னஸில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரல அப்படின்னு நினச்சிருக்கோங்க. ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி கொடுக்கக்கூடிய இந்த குபேர சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா தனகர்ஷன குபேர எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கு வச்சுக்கிட்டால் 100% தனம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்கள் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசல்லி ஒரு 3 முறை போடணும். எந்த நேரத்தில் போடணும் கூட நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும், 100% உறுதி, ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. இது என்னைக்கு கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய குபேரன் கும்பாபிஷேகத்தில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? வலம்புரி சங்கு, குபேர யந்திரம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்குற சங்கு அவ்வளோ சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்காது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு எல்லா விஷயத்துலையும் அவசரம், அக்கறை வேணும். அதாவது நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக ஆகிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். கொஞ்சம் யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்டு பண்ணிங்களா இன்னும் நல்லது. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வரும், ஈஸியாக உங்களை சளி பிடிச்சிரும். அப்புறம் அடிக்கடி இரும்பல் வரும். கண்டிப்பாக அதுக்கேற்ற டேப்லெட்டை போட்டுக்கோங்க. இல்லை அதுக்கேற்ற சுக்கு காப்பி, கபசுர குடிநீர் இந்த மாதிரி சாப்பிட்டு உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லாமல் குருவோட ஆலோசனை கேட்டு பண்ணிங்கன்னா நல்லது. அதற்குமே உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை வரும். அந்த தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக குரு வழிபாடு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக குரு வழிபாடு தேவை, குரு ஆலோசனை தேவை. அந்த குரு ஆலோசனையில் நீங்கள் செஞ்சீங்களா நிச்சயமாக நன்மைகள் அதிகரிக்குங்கிறதுல கவலைப்பட தேவையில்லை, சரிங்களா? இந்த மனசில் வச்சுட்டிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் வராது.
இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியம் பார்த்துக்கோங்க. வெளியில் போக்குவரத்தில் கவனமாக இல்லைங்க. இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். அதே போல் உங்களோட பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை வருது, கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக பெரிய மனிதரோட பிரச்சனையை சந்திப்பீங்க. இல்லை உச்ச பதவியில் இருக்கிற கூட சண்டை சச்சரவு வரலாம். அரசியல் இல்லை பெரிய அதிகாரி இவங்க கூடலாம் சண்டை வரும். அதை தவிர்த்துக்கிறது நல்லது. புரியுதுங்களா? உங்கள் ஒர்க் எதுவோ அதில் கவனம் செலுத்துறீங்களா உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சீங்களா கண்டிப்பாக நல்லது வரும். இயற்கையோட அருளால் அதை நீங்கள் செய்ய தயங்காதீங்க. அதற்கு இயற்கையை நாடுங்க. இயற்கையோட வழிபாடா எப்படி அப்படிங்கிறீங்களா? அதாவது தண்ணியில் தியானம், ஒரு பெரிய தண்ணியில் தியானம்னா போய் ஆற்றுல உழுவுறது இல்லைங்க. தண்ணியில் கொஞ்சம் அப்படியே, அதாவது புனித நீர் ஆடுறது, ஒரு கங்கை இந்த மாதிரியான புண்ணிய நீர்களில் கொஞ்சம் கவனமாக போய் நீராடிட்டு அங்கே கரை பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறது. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்களா ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கு நல்லது நடக்கும். முடிந்தளவு செஞ்சு பாருங்கள், மாற்றத்தை உணர்வீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய வருமானம் உங்களுக்காக காத்திருக்குது. அதை அடைய தயங்காதீங்க. நீங்கள் நீண்ட காலமாக யோசித்த விஷயத்தை இப்போ செயல்படுத்துங்க, வெற்றி கிடைக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குடும்பம் எடுத்து நல்ல நேரம் வந்திருக்கு, முயற்சி பண்ணுங்க, வாழ்த்துக்கள். ஒரு சிலருக்கு இந்த வாரம் நிச்சயதார்த்தம் ஏற்படும். அவங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் போக்குவரத்தில் கவனம் தேவை. குறிப்பாக 4 கால ஜீவன்களால் பிரச்சனை வரும். பைரவரோட வாகனத்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும். வாகனத்தில் கவனமாக தெரியலாம், நல்லது. படிப்பில் எப்பவும் போல் சுறுசுறுப்பாக இருக்கீங்க, ஒன்றும் தவறு இல்லை. அதே விஷயத்தை கண்டினியூ பண்ணிங்களா போதும். மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் தடையாக இருக்குது, என்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, என்னால் எந்த ஒரு டெஸ்ட்லையும் ஒரு பெரிய பாஸ் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமு, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு ஒரு கொஞ்சோண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாக்கர் சன்னதி கும்பகோணத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவீங்க. இது எப்படிப்பா சங்கம் வாங்கினா பாஸ் பண்ண, நான் படித்தா தான்ப்பா பாஸ் பண்ணேன். 100% நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கர்மா உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கம் கண்டிப்பாக உதவும். நான் 10 மார்க் தான் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவாது, அது தெளிவாகிக்கோங்க. எனக்கு ஒரு 10 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 5 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைத்தன்மையாக இருக்கிற இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். இந்த சங்கில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேனா, உங்கள் வீட்டில் இருக்கிற பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பயன்படுத்துகிற பேனா, அந்த எக்ஸாம் பயன்படுத்துகிற பேனாவை மூடியை ஓப்பன் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மூடியும் அதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? பூஜை பண்ணி கொண்டு போய் உங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள், 100% பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே பெரும் சண்டை வர காத்திருக்குது. பொறுமையாக விட்டு கொடுத்து போனாலே அந்த சிக்கல் இல்லை. இல்லைனா ஏதாவது ஒரு கஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குறிப்பாக உறவினர்களால் ஒரு பிரச்சனை வரத்துக்கு ரெடியாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டிங்களா நல்லது. இல்லைனா அது ஒரு பெரிய சண்டையாக போய் மாறப்போகுது. கவனம் தேவை. எந்த விஷயம் நடந்தாலும் குடும்ப பெரியவங்கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பேசுனீங்களா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அடுத்தவங்க சொல்கிறாங்களேன்ட்டு நீங்கள் உடனே எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்குறதோ இல்லை குடும்பத்தார்கிட்ட பேசுகிறதோ ரொம்ப சத்தம் போட்டிங்களா அது ரொம்ப சிக்கலாகிடும். அது உண்மையா, இது கரெக்டாக நடந்திருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நியாயத்தை எடுங்க. ஒருத்தர் சொன்னதுக்காக நீங்கள் பண்ணீங்களா லாக் ஆகிடுவீங்க, ஜாக்கிரதை. பயம் குழப்பம் தெளிவு வர ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பஸ்தன்று வைத்து பூஜித்த இந்த வலம்புரி சங்கை உங்கள் வீட்டில் வச்சிங்களா, இந்த சங்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சங்கை எப்படி பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சங்கில் பார்த்தீங்களா, ஆஞ்சநேயருக்கு வைத்த சங்கில் நாங்கள் என்ன மாதிரி விஷயம் பண்ணுவோம் அப்படின்னா, சுத்தமான தண்ணி ஊற்றிக்கும், அதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதில் போடக்கூடியது பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் துளசி போட்டுருவோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ போட்டுருவோம். அப்புறம் ஏலக்காய் போட்டுருவோம், கிராம்பு போட்டுருவோம். ஏலக்காய் அப்படியே போட மாட்டோம், ஓப்பன் பண்ணி லைட்டாக நுணுக்கி போட்டுருவோம். ஓகேவா? இது எல்லாமே இந்த சங்குக்குள்ளே போட்டு வச்சு நீங்கள் ஒரு வாரம், அதாவது இதை வெள்ளிக்கிழமை போட்டுருணும். ஓகேவா? போட்டு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணணும். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டு வந்தீங்களா உங்களுக்கு ஆஞ்சநேயர் பகவானோட அனுகிரகமும் கிடைக்கும், அனைத்து கடவுளோட பக்தியும் கிடைக்கும். இதை என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை போட்டு வச்சுறீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இந்த சங்கில் இருக்கிற தீர்த்தத்தெல்லாம் எடுத்து வீட்டை சுற்றி தெளிச்சிருங்க, வீட்டுக்குள்ளே தெளிச்சிருங்க. ஓகேவா? அப்புறம்
மறுபடியும் சுத்தமாக தொடச்சிட்டு மறுபடியும் புது தண்ணியை ஊற்றி மறுபடியும் இதே மாதிரி விஷயம் வாரம் இந்த விஷயம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும். இந்த சங்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்போஸ்த அன்னைக்கு பூஜை பண்ணி தரோம். நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு போய் வச்சிங்களா நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். 7.5 சனி அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்போஸ்தன்னு கொடுக்கும் இந்த வலம்புரி சங்க உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்தீங்களா நிச்சயமாக கஷ்டம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கி லாபங்கள் கிடைக்கும், சுப காரியங்கள் மிக விரைவில் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில சிக்கல்கள் இருந்தது, அதிலிருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்குது. கவலைப்பட தேவையில்லை, இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கலாம். சந்திராஷ்டம காலத்தில் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் தைப்பூசம், மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். கட்டாயம் அனைவரும் திங்கட்கிழமை ஸ்ரீராம நாமம் சொல்லணும். முதல்ல புரியுதுங்களா? எல்லாரும் ஸ்ரீராம நாமம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அன்று சாயங்காலம் அனைவரும் 5 தீபம் ஏற்றி ராமரோட கும்பாபிஷேகத்தில் நானும் வீட்டிலேருந்து பங்கேற்றுட்டுன்னு உறுதி கொடுக்கணும். ஓகேவா? அனைவரும் அதை செய்யுங்க. பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட உங்கள் இல்லத்தில் எப்போதும் குடிகொண்டு உங்களை குடும்பத்தை எப்போதும் ரட்சிப்பாராக. தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன், புதன், செவ்வாய் இருப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும், 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல குருவும், ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 24ஆம் தேதி நைட்டிலிருந்து 24ஆம் தேதி நைட்டு 1 மணிலேருந்து அப்படின்னா 25ஆம் தேதி கணக்கு வச்சுக்கோங்க. 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி பகல் 1:05 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துட்டீங்களா நிச்சயமாக நல்லது நடக்கும். கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதா? ஓகே. அப்போ இந்த வாரம் என்ன மாதிரியா உங்களை கடந்து செல்லும்? இந்த வாரம் கண்டிப்பாக நல்லது தான். இந்த சந்திராஷ்டம காலம் வார இறுதி நாள் தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டில் ரொம்ப நல்லாவே இருக்குது. குறிப்பாக 21ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இல்லைங்க, கோவப்படாதீங்க, நடக்கிறது இயற்கையோட காலன்னு புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க, பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, நல்லது. ஏன்னா கொஞ்சம் காலமாகவே உங்களுக்கு நெகட்டிவ் அதிகம் நடந்ததுனால உங்களுக்கு அதன் மேலேயே நாட்டம் இருக்கும். போடா சலுப்பு வரும், என்னடா வாழ்க்கை இது, நம்ம என்ன தான் உழைச்சி என்னடா பிரயோஜனம், என்ன சாமி கும்பிட்டு என்னத்த ராசி பலன் பார்த்து அப்படி டவுனாக ஆகாதீங்க. ஏய் போடா, வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி எனக்குள்ள இருக்குது, பிரபஞ்சம் எனக்குள்ள நல்ல விஷயத்தை கொடுக்குது, நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படின்னு பாசிட்டிவான விஷயத்துக்குள்ளே போங்க. அந்த டோனை மாற்றுங்க. உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக்குங்க, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்ணாடி முன்னாடி நின்று நீ ஜெயிக்க பிறந்தவன்டா, நீ ஆள பிறந்தவன்டா அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே தேர்த்துக்கோங்க. தம்பி இதெல்லாம் ரொம்ப காலம் சொல்லிட்டேன் ஆனால் எதுவும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையப்படாதீங்க. மிக விரைவில் நல்ல காலம் வரப்போகுது. நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு செடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே தண்ணி ஊற்றிட்டேன் எனக்கு எங்கேப்பா காயை காணோன்னா காய் காய்க்காது. நீங்கள் பாட்டு செய்கிறது நம்ம கடமை, அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது காய் கணிச்சு கொடுக்குற நேரம் கொடுக்கும். ஒரு சில நேரத்தில் ஒரு சில காய்கள் கொடுக்கும், ஒரு சில நேரத்தில் அப்படி செடி ஃபுல்லாகவே காய்களாக கிடைக்கும். நம்மளால் அதை அள்ளறதுக்கு கை பத்தாது, கூடையும் பத்தாது. ஓகேவா? அப்போ புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளோட கடமை அதை சரியாக பாதுகாக்கிறது, அதாவது நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணுறது, நம்மளை பாதுகாக்கிறது. இந்த விஷயத்தை நம்ம ஆழமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோமா கண்டிப்பாக பலன் உண்டு. என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒரு காய் தான் கிடைக்குது, நான் ஒரு 3 வருஷமாக தண்ணி ஊற்றி வளர்த்தனேன், 10 வருஷமாக தண்ணி ஊற்றினேன், ஒரே ஒரு காய் தான் வச்சுருக்கேன், என்ன பண்ணலாம்? கவலையப்படாது, மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இல்லைங்க. அந்த வேர் நல்லா ஆழமாக போய் 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 ஒரு இடத்துல அதனோட சத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கொலையாக காய் காய்க்கும். அந்த நேரத்தை அடையிறதுக்கு தயாராகிடுங்க. இப்போ அந்த கிட்ட வந்துட்டீங்க, அந்த நேரம் மிக விரைவில் உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? தயாராகிடுங்க. சொந்தமாக தொழில் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும், லாபகரமாக இருக்கும். கூட்டு தொழில் புரியவங்களுக்கு 2 மடங்கு லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு புதிய யுக்தியை கையாண்டு நல்லது நடக்கும். புரியுதுங்களா? வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க, பெரிய மாற்றம் நடக்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான விஷயம் நடக்கும். பிஸ்னஸில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரல அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கொடுக்கக்கூடிய இந்த குபேர சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா தனகர்ஷன குபேர எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கு வச்சுக்கிட்டால் 100% தனம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்கள் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசல்லி ஒரு 3 முறை போடணும். எந்த நேரத்தில் போடணும் கூட நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். 100% உறுதி. ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க.
இது என்னைக்கு கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய குபேரன் கும்பாபிஷேகத்தில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வலம்புரி சங்கு, குபேர யந்திரம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்குற சங்கு அவ்வளோ சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்காது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டால் நல்லது. பேச்சை குறைச்சிக்கோங்க. அதாவது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. எல்லா நேரத்துலையும் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தவறு. புரியுதா? கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக வந்துட்டீங்க, மறுபடியும் ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி 1-2 பேர் வரட்டும், அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டாக வரலாம். ஓகே, இதை மனசுக்கு பக்குவமாக வாங்க, நல்லது நடக்கும். எல்லா நேரத்துலையும் பாராட்டுவாங்கன்னு நினைக்காதீங்க. புரியுதா? பாராட்டுகள் நிச்சயம் உண்டு. உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க, வேலை முடிஞ்சது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள் வரும். ராகு 10ஆம் இடத்தை பார்க்கனால திடீர் பணம் வரும். என்னடா அதே கேட்காமே இவ்வளோ பணம் வருது, எப்படா சமாளிக்கிற அளவுக்கு நல்லதுகள் நடக்கும். பெரிய மனிதரோட நட்புகள் கண்டிப்பாக வரும். அதே சமயத்தில் பயணங்களை ஜாக்கிரதையாக இல்லைங்க. பயணம் திட்டமிடுறதுல ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா ரொம்ப காலமாகவே பயணம் திட்டமிடுறதுல நீங்கள் கொஞ்சம் சோம்பேறி ஆகிறீங்க. மாறி வருது. ஏதாவது 8 மணிக்கு வரனா 10 மணிக்கு வரீங்க. ஒரு வேலை டிலே ஆகுது, அது வேண்டாம். டைம் கீப் அப் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்ச நாள் முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ கொஞ்ச காலமாக அது தடையாகுது. அந்த தடையை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. முடிந்த அளவு பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். ஓகேவா? பைரவர் வாகனத்துக்கு கொஞ்சம் பிஸ்கட்டுகள் வாங்கி கொடுத்து பாருங்கள். அப்படி கொடுக்க முடியலன்னா ஏழை மக்களுக்கு வாங்கி கொடுங்க. ஓகேவா? அதாவது என்ன வாய்ப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் வரதை உணர்வீங்க. இந்த வாரம் குழந்தைங்களால் நற்பெயர்கள் கிடைக்கும். மதிப்பு மரியாதை உயரும். ஒரு பெரிய மனிதரோட உதவியால் நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு வருமானம் 2 மடங்காக கிடைக்கும். எதிர்பாருங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை சந்தோஷப்படுத்தும். மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் கவலைகள் நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய வாரமாக இருக்குது. ஒரு சில பயம் இருந்தது, அதுக்கு தெளிவு பெறக்கூடிய வாரமாக மாறப்போகுது. மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் தடையாக இருக்குது, என்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, என்னால் எந்த ஒரு டெஸ்ட்லையும் ஒரு பெரிய பாஸ் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமு, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு ஒரு கொஞ்சோண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாக்கர் சன்னதி கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவீங்க. இது எப்படிப்பா சங்கம் வாங்கினா பாஸ் பண்ண, நான் படித்தா தான்ப்பா பாஸ் பண்ணேன். 100% நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கர்மா உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கம் கண்டிப்பாக உதவும். நான் 10 மார்க் தான் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவாது, அது தெளிவாகிக்கோங்க. எனக்கு ஒரு 10 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 5 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைத்தன்மையாக இருக்கிற இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். இந்த சங்கில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேனா, உங்கள் வீட்டில் இருக்கிற பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பயன்படுத்துகிற பேனா, அந்த எக்ஸாம் பயன்படுத்துகிற பேனாவை மூடியை ஓப்பன் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மூடியும் அதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? பூஜை பண்ணி கொண்டு போய் உங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள், 100% பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி நல்லது நடக்கும். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பீங்க. ஒரு சில காரியத்துக்கு தயக்கம் தடை இருந்தது, அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது. கணவருக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் மிக விரைவில் தீந்துடும். சின்ன விட்டு கொடுத்தல் இருந்தால் நல்லது நடக்கும். இதை குழந்தைங்களை வச்சு நீங்கள் சமாளிச்சிடலாம், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு பெரிய விஷயத்தை கூட நீங்கள் சின்ன விஷயமாக மாற்றிக்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக ஆக்குறது நீங்கள் தான். இப்படி கொஞ்சம் மாற்றி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். பயம் குழப்பம் தெளிவு வர ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகத்தன்று வைத்து பூஜித்த இந்த வலம்புரி சங்கை உங்கள் வீட்டில் வச்சிங்களா, இந்த சங்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்கும். 7.5 சனி அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகத்தன்று கொடுக்கும் இந்த வலம்புரி சங்கை உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்தீங்களா, நிச்சயமாக கஷ்டம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கி லாபங்கள் கிடைக்கும், சுப காரியங்கள் மிக விரைவில் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு நல்லது நடக்கும். சம்பள உயர்வு உண்டு, எதிர்பார்த்து காத்துங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ருண விமோசன பிரதோஷனைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் நந்திய பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கட்டாயம் அனைவரும் திங்கட்கிழமை ஸ்ரீராம நாமம் சொல்லணும் முதல்ல. புரியுதுங்களா? எல்லாரும் ஸ்ரீராம நாமம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அன்று சாயங்காலம் அனைவரும் 5 தீபம் ஏற்றி ராமரோட கும்பாபிஷேகத்தில் நானும் வீட்டிலேருந்து பங்கேற்றுட்டுன்னு உறுதி கொடுக்கணும். ஓகேவா? அனைவரும் அதை செய்யுங்க. பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட உங்கள் இல்லத்தில் எப்போதும் குடிகொண்டு உங்களை குடும்பத்தை எப்போதும் ரட்சிப்பாராக. மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த ஒருத்தர் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரிய பகவான் 2ஆம் இடத்துல, சனி பகவான் 3ஆம் இடத்துல, ராகு பகவான் 4ஆம் இடத்துல, குரு பகவான்
உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். 12ஆம் இடத்துல 3 கிரகம் இருப்பாங்க. சுக்கிரன், புதன், செவ்வாய் இருப்பாங்க. எவ்வளோ பணம் வந்தாலும் கையில் தங்காது. இதுதான் உங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. 7.5 சனி இருந்துச்சு, அப்பாவாவது கொஞ்சம் காசு இருந்துச்சு. இப்போ 7.5 சனி விலக போகுதுன்னு சொல்கிறாங்க, பாதச்சனின்னு சொல்கிறாங்க. இப்போவுமா எனக்கு அந்த சனி பகவான் வழிவிடல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிக விரைவில் நல்ல காலம் பிறக்குறதுங்கிறத நம்பிக்கையோடு இல்லைங்க. இதை தான்பா ஆரம்பத்துலேருந்து கிளி ஜோசை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்கே நல்ல காலம் பிறக்குதுன்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. கவலையே படாதீங்க, நல்ல காலம் வந்துருச்சு. உங்கள் சுயஜாதத்தை பார்த்து ஒரு சில பரிகார முறைகளை செஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் காலமாக சொல்லிட்டு இருக்கிறது உச்சந்தலையில் 3 சொட்டு நல்லெண்ணெய் வைங்கன்னு. தயவு செஞ்சு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னா கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு தெரியும். புரியுதுங்களா? வச்சேன் சார், நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, ஒரு 3 மாதம் வச்சு பாருங்கள். சனிக்கிழமை உச்சந்தலையில் 3 சொட்டு நல்லெண்ணெய் 3 மாதம். ஓகேங்களா? 12 வாரம் எடுத்துக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு 13வது வாரம் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நடந்ததுன்னு. புரியுதுங்களா? அதை செய்யுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் மாற்றங்கள் உணர முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ன விஷயம், மறுபடியும் தடையாக இருக்கா, இப்போ என்ன செய்யலான்னு உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? அதை கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச நேரங்களை உங்களுக்கு விட தரேன். இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5, 6, 7ஆம் இடம் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை செய்து மகிழ்வீங்க. காரியம் வெற்றி கிடைக்கும். கடவுளோர்கள் நிச்சயம் உண்டு, கவலை தேவையில்லை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானுக்குனால காரிய தடை அப்பப்போ வரும். அதை தடை நிவர்த்தியாவது தான் அந்த நல்லெண்ணெய் 3 சொட்டு, அதை பார்த்துருங்க. 2வது ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க. கவலையே பட தேவையில்லை. ஆஞ்சநேயரை பிடிச்சிங்களா கவலைப்பட தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் மிக விரைவில் வரும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு 10 கோடி சுக்கிரபகவான் 12ஆம் இடத்துல தொழில் ரீதியான சுப செலவுகள் நடக்கும். தைரியமாக செலவு பண்ணுங்கள், லாபம் உண்டு. லாபம் பெரிய அளவில் கிடைக்கும். இறையருளால் நல்லது நடக்கும். கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். நிச்சயமாக நன்மைகள் நடக்குங்கிறத உணருங்க. பிஸ்னஸில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரல அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸ்ரீ அதிலட்சுமி கொடுக்கக்கூடிய இந்த குபேர சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா தனகர்ஷன குபேர எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கு வச்சுக்கிட்டா 100% தனம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்கள் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசல்லி ஒரு 3 முறை போடணும். எந்த நேரத்தில் போடணுங்கிற நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். 100% உறுதி. ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. இது என்னைக்கு கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய குபேரன் கும்பாபிஷேகத்தில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வலம்புரி சங்கு, குபேர யந்திரம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்குற சங்கு அவ்வளோ சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்காது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு ஒரு சில தொல்லைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. போக்குவரத்தில் கவனமாக இருந்தால் நல்லது. சுப செலவுகளை பார்த்து பண்ணுங்கள். 12 சுக்கிரன் செவ்வாய் இருக்கனால ரகசியங்கள் வெளியே வந்துடும். ரகசியங்களை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சரிங்களா? மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள். ஒரு பெரிய மாற்றம் வரும். எது ரகசியங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது கொஞ்சம் காலத்துக்கு பாருங்களேன், ஒரு மாற்றம் வரதை உணர்வீங்க. நீங்கள் நம்ம கஷ்டத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். கஷ்டத்தை சொல்ல வேண்டாம், சொல்கிற வேண்டிய இடத்துல சொல்லுங்கள். இப்போ வெளியில் சொல்லாதீங்க. பாசிட்டிவான விஷயத்த சொல்லுங்கள், பாசிட்டிவான விஷயத்தை பேசுங்க. கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும். புரியுதுங்களா? எனக்கு பணம் கிடைக்கலன்னு நினைக்காதுங்க. எனக்கு மிக விரைவில் பணம் கிடைக்கணும்னு நம்புங்க. கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு தொழில் அமையலையேன்னு சொல்லாதீங்க. மிக விரைவில் தொழில் அமைச்சிக்கோன்னு சொல்லுங்கள், அமைச்சிக்குவீங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை பேச நல்லதுகள் வரும். கண்டிப்பாக எதிர்பாருங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி பேசி பாருங்கள். யார்கிட்ட பேசினாலும் யாராவது என்ன கேட்டால் எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏப்பா எல்லாம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. கஷ்டம் இருந்துச்சு, அதை சமாளிக்கிற சக்தி இறைவன் எனக்கு கொடுத்தாரு. மிக விரைவில் நான் மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக மேல்றதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்ருவாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பண செலவுகள் பார்த்து பண்ணுங்கள். வண்டி வாகனம் வாங்குறது வாங்கிக்கலாம். வாகன யோகம் உண்டு. அதே போல் சுப செலவுகள் பெருசாக வருது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகளை பண்ணுங்கள். ஆனால் அது வாங்கும்போது பத்திரம்லாம் கரெக்டாக தானே 1 முறை 2 முறை படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள். நல்லது. புரியுதுங்களா? ஒரு சில பேர் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினா பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி முயற்சி பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல மெக்கானிக் கூட்டி போய் நல்லா ஆலோசனை பண்ணிப்பாங்க. ஒரு மெக்கானிக் இல்லாமல் ஒரு 2 மெக்கானிக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு சுப செலவு வரக்கூடிய காலம். செலவு பண்ணுங்கள், முதலீடு அடையலாம். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. மிக விரைவில் திருமணம் நிச்சயிக்கப்படும். 12 சுக்கிரன் செவ்வாய் இருக்கனால திருமணம் தடைபெறும். அந்த மாதிரி தடைபெறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் நெய் விளக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள். மாற்றம் உண்டாகும். மாணவருக்கு நண்பர்களால் பிரிவு கஷ்டம் வரும். கொஞ்சம் கவனமாக தட்டிக்கலாம், அதுலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி நேரத்தில் கஷ்டத்தை அனுபவிக்காதீங்க. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும்.
மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் தடையாக இருக்குது, என்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, என்னால் எந்த ஒரு டெஸ்ட்லையும் ஒரு பெரிய பாஸ் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமு, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு ஒரு கொஞ்சோண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாக்கர் சன்னதி கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவீங்க. இது எப்படிப்பா சங்கம் வாங்கினா பாஸ் பண்ண, நான் படித்தா தான்ப்பா பாஸ் பண்ணேன். 100% நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கர்மா உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கம் கண்டிப்பாக உதவும். நான் 10 மார்க் தான் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவாது, அது தெளிவாகிக்கோங்க. எனக்கு ஒரு 10 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 5 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைத்தன்மையாக இருக்கிற இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். இந்த சங்கில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேனா, உங்கள் வீட்டில் இருக்கிற பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பயன்படுத்துகிற பேனா, அந்த எக்ஸாம் பயன்படுத்துகிற பேனாவை மூடியை ஓப்பன் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மூடியும் அதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? பூஜை பண்ணி கொண்டு போய் உங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள், 100% பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டைகள் அப்பப்போது வந்து நீக்கும். குறிப்பாக கணவன் மனைக்குள்ளே அந்யோன்யம் பிரச்சனையை கொடுக்கும், சண்டை சச்சரவுகள் வரும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கோ இஷ்டதெய்வ கோயிலுக்கோ குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரதான் உணர்வீங்க. ரெண்டாவது, வீட்டில் பொறுமையாக இல்லைங்க, எதுலேயும் அவசரப்படாதீங்க, எல்லாத்து மேலேயும் குற்றம் சுமத்தாதீங்க. குற்றம் எவ்வளோ நடந்திருந்தாலும் அதில் ஆராய்ச்சி பண்ணாமல் குடும்பத்துக்காக ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து பொறுமையாக போனீங்களா குடும்பத்தை வளர்த்திக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இல்லைனா நீங்கள் வம்பு வழக்கு வந்துடும், கோர்ட்டு கேஸை கூட வந்துடும், கவனமாக இருந்துக்கோங்க. புரியுதுங்களா? பஞ்சாயத்தில் நிற்க வச்சுருவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த நேரம் அவ்வளோ சிறப்பாகங்கிறது உணர்ந்தீங்களா நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ளே வரும். பயம் குழப்பம் தெளிவு வர ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகத்தன்று வைத்து பூஜித்த இந்த வலம்புரி சங்கை உங்கள் வீட்டில் வச்சிங்களா, இந்த சங்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்கும். 7.5 சனி அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகம்னு கொடுக்கும் இந்த வலம்புரி சங்கை உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்தீங்களா, நிச்சயமாக கஷ்டம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கி லாபங்கள் கிடைக்கும், சுப காரியங்கள் மிக விரைவில் நடைபெறும் உங்கள் இல்லத்தில். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, கவனம் தேவை. அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல பொறுமையாக இல்லைங்க, அந்த வேலையை ஒர்க் அவுட் முடிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு இருந்தீங்கன்னா முடிச்சிடலாம், இல்லைனா கண்டிப்பாக வேலை தொடர்ந்துகிட்டே இருக்கும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக ஏகாதேசி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு அவல் பாயசம் செஞ்சு தானம் பண்ணுங்கள். ரெண்டாவது, நீண்ட கால பிரச்சனையான கடன் பிரச்சனைக்கு ருண விமோசன பிரதோஷம் வருது, அன்றைக்கி போய் உங்கள் கையால் ஏதாவது தானம் கொடுத்துடுவாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். செவ்வாய்க்கிழமை தான் ருண விமோசன பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை வந்தால், அதாவது வைத்திய செலவுகள் வராது, கடன் தீரும், எதிரிகளோட தொல்லை குறையும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா பருப்பு சாதம் தானமாக கொடுக்கணும். ஓகேவா? செவ்வாயோட தானியம் வந்து பருப்பு. ஓகேவா? அந்த பருப்பு சாதம் தானம் பண்ணி உங்களால் ஒரு 5 பேருக்காவது கொடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், இறையருள் நிச்சயம் உண்டு. கட்டாயம் அனைவரும் திங்கட்கிழமை ஸ்ரீராம நாமம் சொல்லணும் முதல்ல. புரியுதுங்களா? எல்லாரும் ஸ்ரீராம நாமம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அன்று சாயங்காலம் அனைவரும் 5 தீபம் ஏற்றி ராமரோட கும்பாபிஷேகத்தில் நானும் வீட்டிலேருந்து பங்கெடுத்துட்டுன்னு உறுதி கொடுக்கணும். ஓகேவா? அனைவரும் அதை செய்யுங்க. பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட உங்கள் இல்லத்தில் எப்போதும் குடிகொண்டு உங்களை குடும்பத்தை எப்போதும் ரட்சிப்பாராக. குபேரன் யோகம் உடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பார், 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல குரு பகவான், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார், 11ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாயும், 12ல் சூரியன் இருப்பார். ராசிக்கு 7 குடிமம் 12ஆம் இடத்துல இருந்தாவே நட்பு ரீதியில் விரிசல் வரும், கவனமாக இருக்குங்க. குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படும், அரசு விஷயங்களில் கவனமாகனா வீண் பழி வீண் பிரச்சனைகள் வரும். அரசாங்க ஊழியர்களாக இருந்தீங்களா உங்களுக்கு சிக்கல்கள் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் அரசியல்வாதி இருந்தாலும் அவ பேர் கெட்ட பேர்லாம் வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை கோதுமையால் செஞ்ச உணவை தானமாக கொடுத்தீங்களா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும், புரிஞ்சு நடந்துக்கோங்க. புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமையால் செஞ்ச உணவை எடுத்துக்கிட்டாவே போதும், இந்த பிரச்சனை குறைஞ்சிரும். எவ்வளோ காலத்துக்கு சார் எடுக்குன்னா மாசி மாதம் பிறகு வரைக்கும் தான். தை மாதம் எப்போ வந்தாலும் உங்களுக்கு சிக்கல், ரொம்ப காலமாக கவனிச்சிங்கன்னா தெரியும். தை பிறந்தால் எல்லாருக்கும் வலி பிறக்கும், உங்களுக்கு வேறு வலி பிறக்கும், மனவலி, குடும்ப வலி, கடன் வலி, இந்த மாதிரி இந்த வழியில் போகிறோம். ஐயோ ஏன் கஷ்டப்படுறேன், நீ சிரிச்சுக்கிட்டு பேசுகிறியா அப்படின்னு ஒரு சில பேர் திங்க் பண்ணுவீங்க. மகிழ்ச்சி எல்லா நேரத்துலையும் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. துன்பம் வரும்போது சரிங்கன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நான் சிரிச்சுட்டு பேசுகிறேன்னா எனக்கு கஷ்டம் இல்லாமலாம் இல்லை,
கஷ்டம் இருக்குது, ஆனால் அதை நான் கஷ்டமாக எடுத்துக்கிறது இல்லை, அப்படியே கேஷுவலாக கொண்டு போயிட்டுருக்கேன். புரியுதுங்களா? அதே பாணியில் நீங்கள் கொண்டு போங்க, கண்டிப்பாக மாற்றம் வரும் அப்படிங்கிறத உணருங்க. நிஜமாக தத்துவம் பேசலாம்பா, வழி எனக்கு தானே அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். நான் இப்போ நம்ம கோவில் கும்பாபிஷேகம் நடந்து உங்களுக்கு தெரியாமல் இல்லை, எப்படி பார்த்தாலும் 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷமாக 25 லட்சத்துக்கு நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? சும்மா இல்லை. அப்போ எவ்வளோ வலியோட, எத்தனை பதிலோட, எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். புரியுதுங்களா? கோவிலுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட கர்மா தீரணும்னா ஒரு சில வழியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை ஏற்றுக்கிட்டால் தான் அதுலேருந்து நம்ம விடை கிடைக்கும். புரியுதுங்களா? அதுக்குன்னு நான் சும்மா இல்லை. இப்போ பாருங்கள், குபேரனுக்கு சன்னதி அமைச்சிட்ருக்கேன், அடுத்தது ஆஞ்சநேயருக்கு சன்னதி அமைச்சிட்டேன், அதே போல் ஐயகிரிக்கு அமைச்சிட்டேன். அடுத்ததாக பாருங்கள், சாய்பாபாவுக்கு தனியாக பாதாள கோயில் கட்ட போகிறேன், மிக விரைவில் நடக்க போகுது. பாருங்கள், கஷ்டம் இருக்க தாங்க செய்யும். அதுக்குன்னு நம்ம வேலையை செய்யாமல் இருக்க முடியுமா? நம்ம கடமையை செய்யாமல் இருக்க முடியுமா? குழந்தைய படிக்க வைக்காமல் இருக்க முடியுமா? நான் வட்டி கட்டுவேனா, குடும்பத்தை பார்ப்பேனா, இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்னோடய கடமை உங்கள்கிட்ட நான் வாரம் வந்து பேசுகிறது. புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ கஷ்டத்தோடு தான் நான் இருக்கேன், ஆனால் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்? எனக்கு தெரியும் இயற்கையை நான் மாற்றோம். சாதாரண ஆளாக இவ்வளோ பெரிய கோயில் கட்ட முடிஞ்சதுன்னா என்னையும் உயர்த்தும் அப்படிங்கிறது. இந்த கடன் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான். ஒரு என்னோடய கர்மா எப்போ தீருதோ அப்போ அந்த கடன் பிரச்சனைலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். புரியுதுங்களா? அப்போ மிக விரைவில் தீரப்போகுதுங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் நான் மகிழ்ச்சியை அதிகமாக வச்சுக்கிறது. அதே பாணியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கும்பராசி குபேரனோட ராசி. திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிறது, திடீர்னு பெரிய ஆள் ஆகிறதெல்லாம் உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடவே இருக்கிறது. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, திடீர்னு பணக்காரன் ஆவாங்களாம் கும்பராசிக்காரங்க அதிக பேர் இருப்பாங்க. கவனித்து பாருங்கள், கண்டிப்பாக உண்டு. அந்த மாதிரி நீங்களும் ஆவீங்க. ஆனால் உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அப்பா பணக்காரவனு சும்மா இருந்தால் ஆக முடியுமா? அதாவது உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இல்லைங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? அது வருங்க, அதை அமைச்சு கொடுக்கும். இயற்கையாக இல்லைங்க. வாய்ப்பு இருந்தால் நம்ம குபேரன் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. வாய்ப்பு இருந்தால். புரியுதுங்களா? நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அறியும் விதி யாருக்கு இருக்குதோ அவங்க தான் கலந்துக்க முடியும். அதனால் புரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம ராசி பலனுக்குள்ள வந்தலாம். இது வேறு விளம்பரம் நினச்சிக்காதீங்க. இது வந்து உண்மையான ஒரு விஷயம். நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன்னா ரொம்ப ஆழமாக சொல்லுவேன், புரிஞ்சு சொல்லுவேன். புரியுதுங்களா? அதை உணருங்க. உணர்ந்தீங்களா புரியும். கஷ்டங்கிறது நிலையானது அல்ல, மாறக்கூடியது அப்படிங்கிறத நம்புங்க. நல்லதுங்கிறது நிலையாக இருக்கணும். அப்போ நல்லது நிலையாக இருக்கணும்னா நல்லது அதிகமாக நினைங்க, நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் பெரிய மாற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய நேரம் இது. அதே சமயத்தில் ஒரு சில காரியத்தால் தடை ஏற்படுகிறது. அந்த காரிய தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சில வழிபாடுகளை பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். புரியுதுங்களா? இந்த வாரம் ரெனோமோஷன பிரதோஷம் இருக்குது. மறக்காமல் அந்த நாளில் போய் பருப்பு சாதம் தானம் கொடுத்துருங்க. தைப்பூசம் வருது, மறக்காமல் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. தொழிலில் மாற்றம் வேணுன்னா முருகனை பிடிச்சிட்டிங்களா நீங்கள் மாறிடுவீங்க. புரியுதுங்களா? போயிட்டு வந்து பாருங்கள். பிஸ்னஸில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரல அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸ்ரீ அதிலட்சுமி கொடுக்கக்கூடிய இந்த குபேர சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா தனகர்ஷன குபேர எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கு வச்சுக்கிட்டால் 100% தனம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்கள் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசல்லி ஒரு 3 முறை போடணும். எந்த நேரத்தில் போடணுங்கிற நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். 100% உறுதி. ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. இது என்னைக்கு கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய குபேரன் கும்பாபிஷேகத்தில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வலம்புரி சங்கு குபேர யந்திரம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்குற சங்கு அவ்வளோ சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்காது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல விஷயம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருக்குது. இனிமேல் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துட்டுனா நல்லது. ஜாமீன் கையெழுத்தாருக்கும் போட்டுறாதீங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு. ஏற்கனவே போட்டதுக்கு தான் வழக்கு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. மறுபடியும் போய் மாட்டிக்காமல் இருந்தீங்களா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் லாபகரமாக நடக்கும். ஒரு சில குழப்பமான சூழ்நிலையில் வெற்றி கிடைக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் விலைக்கேற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா புண்ணியம் கிடைக்கும். மறக்காமல் தேங்காய் எண்ணெயில் விலைக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். பெரிய மாற்றம் வரும். இந்த வாரம் உங்களுக்கு பயணங்களால் ஆதாயம் உண்டு. ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீங்க. அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். அரசு விஷயங்களில் அரசாங்க விஷயங்களில் தலையிடாதீங்க. உச்ச பதவியில் இருக்கிறவங்கள அப்படியே அமைதியாக கொண்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு லாபகரமான ஒரு வாரமாக இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வர்ணம் அமைக்கிறது. உங்கள் குடும்பத்தாரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். மிக விரைவில் ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் ஏற்படும். ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்குது. அவங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
மாணவ மாணவியருக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. கண்டிப்பாக நன்மையில் முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் தடையாக இருக்குது, என்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, என்னால் எந்த ஒரு டெஸ்ட்லையும் ஒரு பெரிய பாஸ் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமு, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு ஒரு கொஞ்சோண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாக்கர் சன்னதி கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. இது எப்படிப்பா சங்கம் வாங்கினா பாஸ் பண்ண, நான் படித்தா தான்ப்பா பாஸ் பண்ணேன். 100% நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கர்மா உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கம் கண்டிப்பாக உதவும். நான் 10 மார்க் தான் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவாது, அது தெளிவாய்க்கோங்க. எனக்கு ஒரு 10 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 5 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைத்தன்மையாக இருக்கிற இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். இந்த சங்கில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேனா, உங்கள் வீட்டில் இருக்கிற பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பயன்படுத்துகிற பேனா, அந்த எக்ஸாம் பயன்படுத்துகிற பேனாவை மூடியை ஓப்பன் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மூடியும் அதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? பூஜை பண்ணி கொண்டு போய் உங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள், 100% பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வாரமாக இருக்கும், இல்லை ஒரு பெரிய விசேஷத்தில் கலந்துக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதெல்லாம் சந்தோஷமாக செயல்படுங்க, நல்லது நடக்கும். வீட்டில் அப்பப்போ சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்குது, அது மிக விரைவில் குறைஞ்சிரும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குது, மருத்துவ செலவு குறையணுங்கிறதுக்காக கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தானம் பண்ணுங்கள், நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் சந்திர பகவானோட 4, 5, 6ங்கனால எந்த ஒரு சிக்கலும் இல்லை, சுமூகமாக கொண்டு போய் விட்டுரும் இந்த வார்த்தை. பயம் குழப்பம் தெளிவு வர ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகத்தன்று வைத்து பூஜித்த இந்த வலம்புரி சங்கை உங்கள் வீட்டில் வச்சிங்களா, இந்த சங்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்கும். 7.5 சனி அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகத்தன்று கொடுக்கும் இந்த வலம்புரி சங்கை உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்தீங்களா, நிச்சயமாக கஷ்டம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கி லாபங்கள் கிடைக்கும், சுப காரியங்கள் மிக விரைவில் நடைபெறும் உங்கள் இல்லத்தில். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்துலேயும் அவசரப்படுறீங்க, அவசரப்படாமல் இருந்தாவே நல்லது. உங்களோட சகோதரர்களால் ஒரு சில தடைகள் இருக்குது, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்ய போய் கவனம் ஃபுல்லாக அவங்க மேலே இருக்குது, உங்கள் வேலையில் கவனம் இல்லாமல் இருக்குது. புரியுதா? உங்கள் சகோதரி நடப்புற பிரச்சனையை தீர்த்துட்டிங்களாவே நீங்கள் மைண்ட் ஃப்ரீ ஆகிடுவீங்க. இது இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன் ஞாபகம் இருக்கா? என்னென்ன வழிபாடுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் தெரிஞ்சுக்குவேன் நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்களா இல்லையான்னு. சரிங்களா? அது செய்யுங்க. கட்டாயம் அனைவரும் திங்கட்கிழமை ஸ்ரீராம நாமம் சொல்லணும் முதல்ல. புரியுதுங்களா? எல்லாரும் ஸ்ரீராம நாமம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அன்று சாயங்காலம் அனைவரும் 5 தீபம் ஏற்றி ராமரோட கும்பாபிஷேகத்தில் நானும் வீட்டிலேருந்து பங்கெடுத்துட்டுன்னு உறுதி கொடுக்கணும். ஓகேவா? அனைவரும் அதை செய்யுங்க. பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட உங்கள் இல்லத்தில் எப்போதும் குடிகொண்டு உங்களை குடும்பத்தை எப்போதும் ரட்சிப்பாராக. மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகு இருப்பார், 2ஆம் இடத்துல குரு இருப்பார், 7ஆம் இடத்துல கேது இருப்பார், 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் செவ்வாய் இருப்பாங்க, 11ஆம் இடத்துல சூரியன், 12ல் சனி பகவான் இருப்பார், விரைய சனி பகவான். ஓகேங்களா? அந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3, 4, 5 ரொம்ப திருப்தி, நல்லாயிருக்கும். பயணம் ஏற்படும், பயணம் நல்லபடியாகவே அமையும். உங்களுக்கு பாராட்டுகளும் நன்மைகளும் அதிகம் நடக்கும். எதிர்பாராத பணவரவு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் சுமூகமாக கொண்டு போடும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வியாபாரத்தில் வளர்ச்சியும் வெற்றியும் கொடுக்கும். இறையொருளால் நல்லது நடக்குது, வாழ்த்துக்கள். பிஸ்னஸில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரல அப்படின்னு நினச்சிருக்கோம். ஓகே, ஸ்ரீ அதிலட்சுமி கொடுக்கக்கூடிய இந்த குபேர சங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா தனகர்ஷண குபேர எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த சங்கு வச்சுக்கிட்டால் 100% தனம் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்கள் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசல்லி ஒரு 3 முறை போடணும். எந்த நேரத்தில் போடணும் கூட நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த விஷயம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும், 100% உறுதி. ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. இது என்னைக்கு கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோவிலில் நடக்கக்கூடிய குபேரன் கும்பாபிஷேகத்தில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வலம்புரி சங்கு, குபேர யந்திரம், இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் வாங்குற சங்கு அவ்வளோ சீக்கிரம் அனைவருக்கும் கிடைக்காது. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மையாக இருக்க போகுது. குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்குது. பல விஷயங்களை வெற்றி கிடைக்கும். வழக்கு விஷயங்களை சாதகமாக மாறும். பல சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும்.
நீண்ட நாள் கோரிக்கை ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத விதமாக குருமார்களை சந்தித்து ஆசி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்குது. கனவு நிஜமாகும். கண்டிப்பாக நம்புங்க. இந்த வாரத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல வரன் அமையும். தாய் வழி சொந்தத்தின் மூலிமா வரன் தேடுங்க. நல்ல வரன் நிச்சயம் உண்டு. மாணவ மாணவியருக்கு ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தீங்க, இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வழியில் பிடிச்சிக்கிட்டா நம்ம கண்டிப்பாக ஜெயிப்பான்னு அதை கட்டாயம் பிடிச்சிக்கோங்க. வெற்றி உங்களுக்கு தான் இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் தடையாக இருக்குது, என்னால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் மார்க் கம்மியாக வருது, என்னால் எந்த ஒரு டெஸ்ட்லையும் ஒரு பெரிய பாஸ் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாமு, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமு ஒரு கொஞ்சோண்டு மார்க்கில் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஐயாக்கர் சன்னதி கும்பகோணத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. இது எப்படிப்பா சங்கம் வாங்கினா பாஸ் பண்ண, நான் படித்தா தான்ப்பா பாஸ் பண்ணேன். 100% நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கர்மா உங்களை தடை பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்கம் கண்டிப்பாக உதவும். நான் 10 மார்க் தான் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவாது, அது தெளிவாகிக்கோங்க. எனக்கு ஒரு 10 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 5 மார்க் தான் மிஸ் ஆகுது, ஒரு 2 மார்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைத்தன்மையாக இருக்கிற இந்த சங்கு கண்டிப்பாக உதவும். இந்த சங்கில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த பேனா, உங்கள் வீட்டில் இருக்கிற பேனா, நீங்கள் எழுதக்கூடிய பயன்படுத்துகிற பேனா, அந்த எக்ஸாம் பயன்படுத்துகிற பேனாவை மூடியை ஓப்பன் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். புரியுதுங்களா? நான் வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மூடியும் அதுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? பூஜை பண்ணி கொண்டு போய் உங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள், 100% பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லத்தரசிகளுக்கு கொஞ்ச காலமாகவே குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைலாம் இருந்தது, அதெல்லாம் நீங்கள் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக மாறிடுச்சு. இனி வருங்காலங்கள் உங்களுக்கு சாதகமான வாரங்கள் தான். நன்மைகள் அதிகம் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. பயம் குழப்பம் தெளிவு வர ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பகஸ்தன்று வைத்து பூஜித்த இந்த வலம்புரி சங்கை உங்கள் வீட்டில் வச்சிங்களா, இந்த சங்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சங்கை எப்படி பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சங்கில் பார்த்தீங்களா, ஆஞ்சநேயருக்கு வைத்த சங்கில் நாங்கள் என்ன மாதிரி விஷயம் பண்ணுவோம் அப்படின்னா, சுத்தமான தண்ணி ஊற்றிக்கும், அதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதில் போடக்கூடியது பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் துளசி போட்டுருவோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ போட்டுருவோம். அப்புறம் ஏலக்காய் போட்டுருவோம், கிராம்பு போட்டுருவோம். ஏலக்காய் அப்படியே போட மாட்டோம், ஓப்பன் பண்ணி லைட்டாக நுணுக்கி போட்டுருவோம். ஓகேவா? இது எல்லாமே இந்த சங்குக்குள்ளே போட்டு வச்சு நீங்கள் ஒரு வாரம், அதாவது இதை வெள்ளிக்கிழமை போட்டுடணும். ஓகேவா? போட்டு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணணும். வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டு வந்தீங்களா உங்களுக்கு ஆஞ்சநேயர் பகவானோட அனுகிரகமும் கிடைக்கும், அனைத்து கடவுளோட பக்தியும் கிடைக்கும். இதை என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை போட்டு வச்சுறீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இந்த சங்கில் இருக்கிற தீர்த்தத்தெல்லாம் எடுத்து வீட்டை சுற்றி தெளிச்சிருங்க, வீட்டுக்குள்ளே தெளிச்சிருங்க. ஓகேவா? அப்புறம் மறுபடியும் சுத்தமாக தொடச்சிட்டு மறுபடியும் புது தண்ணியை ஊற்றி மறுபடியும் இதே மாதிரி விஷயம் வாரம் இந்த விஷயம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும். இந்த சங்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/2/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பகோணத்து அன்னைக்கு பூஜை பண்ணி தரோம். நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு போய் வச்சிங்களா நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். 7.5 சனி அஷ்டம சனியால் கஷ்டப்படுறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி பக்த ஆஞ்சநேயர் கும்பகோணத்துன்னு கொடுக்கும் இந்த வலம்புரி சங்கை உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜித்தீங்களா நிச்சயமாக கஷ்டம் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கி லாபங்கள் கிடைக்கும், சுப காரியங்கள் மிக விரைவில் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலையில் சுமூகமான தீர்வுகள் வந்தது, நன்மை அதிகம் கிடைக்கும். இந்த வாரம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை தைரியமாக செஞ்சு மகிழ்வீங்க, உறவினர்கள் எல்லாமே பாராட்டுவாங்க, நிம்மதி சந்தோஷம் இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரம் குருவோட ஆலோசனைகள் நிச்சயம் நல்லா நடக்கும். குறிப்பாக தைப்பூச அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்கள். எந்த முருகன் வழிபாடு பண்ணோம்? வெரி குட், அதே முருகன் தான். அப்படியே கரெக்டாக பிடிச்சிக்கோங்க, நல்லது எப்போதும் நடக்கும். கட்டாயம் அனைவரும் திங்கட்கிழமை ஸ்ரீராம நாமம் சொல்லணும் முதல்ல, புரியுதுங்களா? எல்லாரும் ஸ்ரீராம நாமம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அன்று சாயங்காலம் அனைவரும் 5 தீபம் ஏற்றி ராமரோட கும்பாபிஷேகத்தில் நானும் வீட்டிலேருந்து பங்கேற்றுட்டுன்னு உறுதி கொடுக்கணும். ஓகேவா? அனைவரும் அதை செய்யுங்க. பகவான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயரோட உங்கள் இல்லத்தில் எப்போதும் குடிகொண்டு உங்களை குடும்பத்தை எப்போதும் ரட்சிப்பாராக. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ
அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.